சரி, நம்ம இப்ப பார்க்க போற இஷ்யூ வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, ஏதோ ஒரு ஊர்ல, மத்த ஸ்டேட்ல ரொம்ப தூரத்துல நடந்த மாரி தெரியும். பட் ரியாலிட்டி இஸ் நம்ம எல்லார் ஃபேமிலிக்குள்ளேயும் இந்த இஷ்யூ இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் இப்ப பார்க்க போற எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளால கிரவுண்ட் லெவல்ல புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்க்கலாம். இஷ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம லைஃப் கூட ரியாலிட்டி எப்படி இருக்குன்றத உங்களால யோசிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணலாம். அர்பன் லைஃபோட மெயின் ப்ராப்ளம்னா எதை சொல்லலாம்? ஐசோலேஷனா. அதுவும் நீங்க இருக்கிற இடம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு ஒரு ஃபிளாட் இருக்கும், ஒரு 4 ரூம் இருக்கும். அதுதான் உங்க வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரே அவுட் சோர்ஸ், ஒரே கேட்வே டு தி ஹாப்பினஸ் எது? ஸ்கூல் தானே. பட் ஸ்கூல் என்னவா இருக்கு? இது தனி டாபிக், அப்புறம் பார்க்கலாம். அதாவது வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கூல்? ஸ்கூலுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல. இந்த எய்ம் பேஸ் பண்ணி தான் அதோட ப்ராசஸ் நடக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, சைல்டு சென்ட்ரிக் கிடையாது. உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கூலோட மெயின் எய்ம் என்ன மாறிடுச்சுன்னா, ஸ்கூல்ஸ் மெயின் பர்பஸ் இஸ் ஃபார் தி ஸ்கூல்ஸ். நம்ம ஸ்கூல் ஒரு பெரிய பேர் வாங்கணும். மற்ற ஸ்கூலை விட நம்ம ஸ்கூல் வந்து சூப்பர் ஸ்கூல்னு பேர் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைகளை படிக்க வைக்கலாம், மார்க் வாங்க வைக்கலாம், ரேங்க் ஒன்று வாங்க வைக்கலாம். என்னென்ன போட்டிஸ் இருக்கு? லாஜிக் புரிஞ்சா? ஸ்கூலோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து சைல்டு ஹாப்பினஸ்ல இருந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்கூல் தெம்செல்ஸ். அவங்க நேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஒர்க் தரலாம்? அப்படி ஆப்போசிட்ல. ஓகே, இந்த விஷயம் அப்புறம் பார்க்கலாம். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இஸ் தி அல்டிமேட் கேட்வே ஃபார் தி ஹாப்பினஸ். இப்போ அது இல்ல, பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 4 ரூம்ல இருக்கிறத விட ஸ்கூல் எவ்வளவு டஃபா இருந்தாலும் இட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். பட் இந்த இஷ்யூல ஒரு 3 பசங்க ஒரே வீடு 2020 இருந்து ஸ்கூலுக்கே போகல. அவங்க அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கும் போகல, அவுட்டர் கனெக்ஷன் இல்ல. அப்ப அந்த 3 பசங்களோட ஒன்லி வேர்ல்டு என்னவா இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான். வீட்டுக்குள்ள அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிற ஒரே டூல் போன் தானே. போன்ல கார்ட்டூன் இருக்கு, டிவி சீரியல் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு. அப்போ தனியா இருந்து ஒரே வீட்டுல இருந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரே கேட்வே அவங்களுக்கு போன். என்ன ரீசன்னா, இந்த இஷ்யூ நம்ம ஏன் பார்க்குறோம்னா, தன்னோட ஃபேமிலி வந்து மொபைல் ஃபோனை வாங்கிட்டதுனால என்னால் கார்ட்டூன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த 3 பசங்களும் குதிச்சுட்டாங்க. கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க. அப்ப இந்த இஷ்யூ வந்து ஒரு சாமானியனுக்கு எப்படி தோணும்னா, அந்த குழந்தைங்க ரொம்ப வீக். யாராவது கார்ட்டூன் பார்க்கலன்னு சொல்லி கீழே விழுவாங்களா? ஒரு டிவி சீரியல் பார்க்கலன்னு சொல்லி யாராவது கீழே விழுவாங்களா? அந்த ஊர் பசங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரீஜுடைஸ். பாயிண்ட் புரியுதுல? எப்பெல்லாம் ஒரு சூசைட் வருதோ அந்த சூசைடை ஏதோ ஒரு காமன் ஐடியா வச்சு நார்மலைஸ் பண்ணுவாங்க. இல்ல இந்த இஷ்யூ வந்து கார்ட்டூன் அடிக்ஷன் சூசைட், இல்லனா சோஷியல் மீடியா addiction, suicide. But what is the real factor? Isolation is the main culprit. அதுவும் long term isolation. 2020 இருந்து எத்தனை வருஷம் ஆகுது? 6 இயர்ஸா? 6 இயர்ஸா உங்களுக்கு என்ன கிடையாது? ஸ்கூலுக்கு போல. ஸோ நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ டீச்சர்ஸ், நோ பிளே கிரவுண்ட், விச் மீன்ஸ் நோ அவுட் சைட் சோஷியல் லைஃப். அவங்க லைஃப், அவங்க வேர்ல்டு பிகம்ஸ் தி மொபைல் ஸ்கிரீன். அப்ப நீங்க அவங்களோட ஸ்கிரீனை நீங்க பிடுங்கும்போது, ஸ்கிரீன் வேணாம்னு சொல்லும்போது அவங்க லைஃப் வேணாம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க வேர்ல்டு என்ன பண்றீங்க? நம்ம அவங்க வேர்ல்டு அவங்க இருந்து எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப இங்க யார் வீக்? பேரண்ட்ஸ் தான் வீக். அதாவது சோஷியல் ரியாலிட்டியை இந்த கிட்ஸுக்கு ரியல் லைஃப், சோஷியல் ரியல் லைஃப் கிடைக்காதனால அதோட சப்ஸ்டியூஷனா டிஜிட்டல் வேர்ல்டை அவனோட ஃப்ரெண்டா மாத்திட்டாங்க. இட் இஸ் தயர் அடாப்டேஷன் ஸ்கில். மொபைல் போன்ஸ் வேர் தி விண்டோ டு தி அவுட் சைட் வேர்ல்டு. அப்ப இந்த வேர்ல்டை உருவாக்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன? they are restricted to the outside world. So what is the point? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, நேர்வை குழந்தைங்க அவுட் சைடு வேர்ல்டில் இருக்கிறாங்களா செக் பண்ணுங்க. அவுட் சைடு வேர்ல்டு கூட கனெக்ஷன் இல்லாத ஒரு குழந்தைங்க மொபைல் ஃபோனையோ டிவியை பார்க்குறாங்கன்னா தட் இஸ் தி ப்ராப்ளம். லாங் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. வேர்ல்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் அவங்க மார்க் கம்மியாகும் போது ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு நைட்டு நீ ஃபோன் யூஸ் பண்ண வேணாம், நாளைக்கு எக்ஸாம் வருது, ஒரு நாள் பிடுங்கினா கூட they feel like their world was lost. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அது உங்களுக்கு தெரியாது. சில குழந்தைங்க இறந்து போவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி குழந்தைகள் செல்ஃப் ஹர்ட் பண்ணிப்பாங்க. அந்த செல்ஃப் ஹர்ட் பண்றது உங்களுக்கு தெரிய வராது. கையை கிழிச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்க வந்து செல்ஃப் ஹர்ட் ஆகிக்கிறாங்கன்றது தெரியாம இருக்கும். அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் லெசன்? பேரண்ட்ஸ்க்கு தான். அப்போ குழந்தைங்களுக்கு எந்த சடன் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர்ட் எமோஷனலி. இல்லைனா உங்களுக்கு தெரியாம கண்டிப்பா உங்களை விட உங்க குழந்தைங்க, உங்க நெய்பர்ஹுட் குழந்தைங்க உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்கும். எந்த அப்பா அம்மாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செல்ஃப் ஹர்ட் பண்ணும்போது குழந்தைங்க தன்னை அந்த நியூஸ் உங்களுக்கு ரீச் ஆகாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ரீச் ஆகாது. 5வது தடவை 10வது தடவை தான் அந்த செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறாங்களே அது ரீச் ஆகும். அதுக்குள்ள லாங் டேர்மா அது ஒரு ப்ராக்டிஸா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் எமோஷனலி சைல்டு. நம்ம சைட்ல இருந்து சோஷியல் லைஃப், சோஷியல் ரியாலிட்டியை எவ்வளவு ஸ்டாப் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு. அதனால ஒரு பாயிண்ட் சி, இது எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம புதுசாக கத்துக்கல. எதுவுமே ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்ல. நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். பேச எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சது தான். பட் இந்த இஷ்யூ வச்சுக்கிட்டு யார் ட்ரைங் டு ரிஃப்ளெக்ட் அவர் செல்ஃப். பட் இதோட ஒரு முக்கிய பாயிண்ட் இருக்கு, அடுத்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ரிகரிங் பாயிண்ட்? லோன்லினஸ். தி சைல்ட் இஸ் ஹேவிங் அடிக்ஷன் வித் தி மொபைல் ஃபோன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த அடிக்ஷனை ஸ்டாப் பண்றது கிடையாது. குழந்தைங்களுக்கு எது அடிக்ஷனா இருக்கோ அந்த அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்றது வழியாக the problem will not be solved. அடிக்ஷனுக்கான ரீசன்ஸ் இருக்கும்ல, அந்த எல்லா மல்டிபிள் ரீசன்ஸையும் ஒண்ணு டிக் பண்ணணும். இந்த காலகட்டத்தோட காம்ப்ளெக்சிட்டியே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, பிசிக்கல் லெவலா மென்டல் லெவலா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்காது. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ, இல்ல கவுன்சிலர்ஸோ, இல்ல சைக்காலஜிஸ்டோ அந்த மல்டிபிள் ரீசனை அனலைஸ் பண்றது தவறுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் தான் ரீச் ஆக தவிர மல்டிபிள் ரீசன் கேப்சர் பண்ணதுனால, மல்டிபிள் ரீசனை கேப்சர் பண்ண முடியாததுனால கடைசி வரைக்கும் அந்த அடிக்ஷனை சரி பண்ண முடியாது. திஸ் இஸ் தி கோர் பாயிண்ட். புரியுதுல? எல்லா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரு பையன் படிக்கலன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும்
குழந்தை நாட்டியா இருக்காங்க. அப்பா பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை ரொம்ப லேசியா இருக்கு. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் இல்ல. இந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் படிக்க முடியல அவங்களால. ஒவ்வொருத்தவங்க ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அந்த காரணம் சரி பண்றதுக்கு அடுத்த லைஃப் முழுக்க ட்ரை பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் மெடிசன் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். வாட் இஸ் த ரீசன்? இப்போ தான் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டேக் அவே? ஃபோன்ஸ் வில் நாட் லீட் டு அடிக்ஷன். ஸ்கூல் சொசைட்டில இல்ல, நெய்பர்ஹுட் லைஃப்ல இல்ல, சோஷியல் சப்போர்ட் இல்ல, உங்க ஃபேமிலி சோஷியலைசேஷன்ல கம்மியா இருக்கு. இது குறைய தான் ப்ராப்ளம். இது எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்க கிட்ஸால இந்த ஃபோனை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இங்க ஸ்டாப் பண்றதை விட இங்க we have to grow. So mobile is not spoiling the children. The mobile is replacing their social life. If you give them the social life, automatically their emotional intelligence will be strong. And உங்களுக்கு தெரியும்ல, இப்போ பார்த்த இஷ்யூன்றது it is not a single family issue. It became the pattern of our country. அதோட டிகிரி கம்மியா இருக்கும், செல்ஃப் ஹர்ட் கம்மியா படிப்பாங்க. பட் தட் பேட்டர்ன் இஸ் விசிபிள் இன் இந்தியா. அதாவது குழந்தைகள் வாழ்க்கை தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படின்றது மாறிடுச்சு இந்தியாவில். சில்ட்ரன்ஸ் ஆல்சோ ஹேவ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ 4 to 5 இயர்ஸ்ல குழந்தைங்களுக்கு ஆன்சைட்டி டிசார்டர், ஆன்சைட்டி வேற, டிப்ரெஷன் வேற, அட்டென்ஷன் டிஃபிகல்டிஸ், பிஹேவியர் சேலஞ்சஸ் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் ப்ரீ ஸ்கூல் டைம். ஸோ மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தோம்ல, 3 கேர்ள்ஸ் இறந்து போயிட்டாங்களே, அந்த இஷ்யூக்கு வரலாம். 3 adolescent sisters died by suicide in Ghaziabad. ஸோ இந்த இஷ்யூ வந்து இந்தியாவுக்கு என்ன வார்னிங் தருது? சில்ட்ரன் அதிகமாக அடிக்ஷன் இருக்காங்க, அது கிடையாது. இந்த காலத்துல ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் யூசிங் ஃபோன். த ப்ராப்ளம் இஸ் சோஷியல் லைஃப் இஸ் மிஸ்ஸிங். ஆல்ரெடி பார்த்தோம்ல, சோஷியல் லைஃப் இஸ் மிஸ்ஸிங். இதனால் உருவாகிற மென்டல் ஹெல்த் கிரைசிஸ், திஸ் இஸ் தி இஷ்யூ. அதாவது மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் சொல்லும்போது உங்களுக்கு யாரை தோணும்? ஒரு மெச்சூரிட்டி பீப்புள், ஒர்க் பண்ற பீப்புள், ஒர்க்ல ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இன்கம் ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் தி யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா. த நியூ பேட்டர்ன் இஸ் ப்ரீ ஸ்கூல் போற குழந்தைங்க 4 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4-5 வயசுல இருந்து மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சூழல்ல தான் குழந்தைகள் இருக்காங்க. ஓகேல, அப்ப எந்த பாயிண்ட் வச்சுக்கூடாது? சைல்ட்ஹுட் டேஸ் தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேஸ். குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. தட் இஸ் தி மித். இதோட சேர்த்து குழந்தைங்களுக்கு வர்ற மென்டல் ஹெல்த் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 13 வயசுல குழந்தை சூப்பரா படிக்கும். பட் திடீர்னு கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க, ஈஸியாவே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதாவது எது பேசினாலும் இரிட்டேட் ஆயிடுறாங்க. கிளாஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லாம they feel lazy. So what will be the parents response? குழந்தை ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, ரொம்ப லேசியா மாறிடுச்சு. ரொம்ப சோர்வா இருக்கிறதால தான் ஃபோக்கஸ் பண்ண முடியல, டக்குன்னு கோவம் வருது, மார்க் வாங்க முடியல. சரி, ரொம்ப என்ன பண்ற, ரொம்ப சோர்வா இருக்க, வீட்டுல வர படிக்க முடியல, தூங்கிடுற, டியூஷனுக்கு போ. அதாவது பேரண்ட்ஸ்க்கு மல்டி லேயர்டு ப்ராப்ளம் தெரியல. அவங்க அறிவுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை பின் பாயிண்ட் பண்றாங்க, ரொம்ப சோம்பேறியா இருக்கா. இப்போ அதே சைல்டு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, நான் கிளாஸ்ல பாக்குறேன் தூங்கிட்டே இருக்கான் அந்த பையன், நோட்ஸை முடிக்க மாட்டேங்கிறான், ஹோம் ஒர்க்கை மறந்துடுறான். இந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஸோ குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, பீடியாட்ரிஷனா இருக்கலாம், கவுன்சிலிங்கா இருக்கலாம். அவர் என்ன சொல்லுவாரு? பெரிய பாதிப்புலாம் இல்லை, லைட்டா மைல்டு அட்டென்ஷன் தான் குறைஞ்சிருக்கு, மற்றபடி நார்மல் சொல்லுவார். அந்த மைல்டு அட்டென்ஷனுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை ஒர்க் அவுட் ஆகாது. வாட் இஸ் ரீசன்? 2 ரீசன். ஒன்னு, ஸ்பெசிஃபிக்கா குழந்தைங்களுக்காக அவங்க மென்டல் ஹெல்த்தை ட்ரீட் பண்றதுக்கான டாக்டர்ஸ் உங்க ஊர்ல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேம் சைல்டு 2 கேஸ் இருக்கலாம். சோஷியல் லைஃப் மிஸ் ஆனதுனால டிஜிட்டல் எக்ஸ்போஷருக்கு அதிகமா இருக்கலாம், ஆன்லைன் ஸ்கிரீனிங் அதிகமா இருக்கலாம், இல்ல வைஸ் வெர்சா. வீட்டில் ஒரு நாள் பார்த்துருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ண சோஷியல் லைஃபும் பேலன்ஸ் ஆயிருந்தா ஓகே, இது கட்டாக இருக்கலாம். இந்த பாயிண்ட் இஸ் சோஷியல் லைஃப் கட்டாக இருக்கு, அதிகமாக ஃபோனில் டிஜிட்டல் எக்ஸ்போஷர், விச் மீன்ஸ் ஃபோனில் ஒரு லேட் நைட் கேமிங் குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த குரூப் வந்து கேம்ஸ் முன்னாடி தான் விடுவாங்க. பிளஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு சேட் குரூப்ல ஆட் இருப்பாங்க. அவ கேமிங்கை முடிச்சுட்டு சேட்டிங்கை முடிச்சு தூங்கும்போது மணி 1:30 இருக்கும். சில பேருக்கு இது கூடவே ஆன்லைன்ல அந்த சேட் ரூம்ல நேர்ல பார்க்கும்போது நேர்ல கலைக்கிறது வேற, பிசிக்கலா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கோவப்படும் போது டக்குனு ஏதோ நடக்கும். பட் சோஷியல் மீடியாவில் இப்போ இன்ஸ்டாகிராம் சேட்ல இருக்கீங்க, அந்த சேட்ல உங்களை ட்ரால் பண்ணிருக்கலாம், கேஷுவலா பண்ணிருக்கலாம், இல்லைன்னா உங்களை வந்து நீ சரியா பேச மாட்டேங்கிற குரூப்ல இருந்து அந்த குரூப்ல இருந்து ஒன்று வெளியே அனுப்பிருக்கலாம். ஸோ ஆன்லைன் வழியா ஆன்லைன் சோஷியல் ஸ்ட்ரெஸ் உனக்கு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு வேர்ல்டு. நைட் கேமிங், இன்ஸ்டாகிராம் சேட், அந்த சேட்ல உருவாகிற ட்ரோலிங், தாங்க முடியாம உருவாகிற சோஷியல் ஸ்ட்ரெஸ். நைட்டு 1:30 மணிக்கு தூங்க போறாங்க. இந்த ஆன்சைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு பேச தெரியல, கலாய்க்கிறாங்கன்றத பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா? நோ. 1:30 மணிக்கு தூங்கினா ஸ்லீப் நல்லா இருக்குமா? ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், லேட் ஃபோன் யூஸ் கூட அந்த சேட் மீடியாவில் உருவாகிற ஆன்சைட்டி பிளஸ் ஸ்லீப் டிசார்டர் இதெல்லாம் சேர்ந்தா பிரெயின் ஆகும். பிரெயின் becomes tired. பிரெயின் டயர்ட் ஆயிடுச்சுன்னா உன்னால ஒழுங்கா மெமரி பண்ண முடியுமா? பூர் மெமரி. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கணும்ல, நீங்க தூங்கவே இல்லை, ஸோ பூர் ஃபோக்கஸ். அப்போ உன்னை பார்க்கும்போது டீச்சருக்கு எப்படி தெரியும் இந்த பையனுக்கு அட்டென்ஷனே இல்லை? அட்டென்ஷன் டிசார்டர், ADHD சொல்லுவாங்கல்ல. எஸ். இப்போ இந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ADHDக்கு மெடிசன் கொடுத்தா சரியாகுமா? லாஜிக் புரியுதா? அவனுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அந்த ரீசன்ஸ் எல்லாம் மறந்துட்டு
ஒரே ஒரு பேர் வச்சுக்கிட்டு மெடிசன் தரீங்க. இந்த காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா உருவாயிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு. இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவல் காஸ் என்னது? ஆன்லைன்ல புல்லிங். அதுக்கு உங்களுக்கு சிம்டம் தெரியும். வாட் இஸ் ரியல் சிம்டம்? சைலன்ஸ். ரெண்டாவது ஆக்சுவல் காஸ் என்னது? ஸ்லீப் லாஸ். சிம்டம் அட்டென்ஷன் டிராப். ஆக்சுவல் காஸ் என்ன? ஆன்சைட்டி. பசங்க பேசுறது, சேட் பண்றது நமக்கு என்ன ஆகுது? கடுப்பாக ஆன்சைட்டி ஆயிரும். அப்ப வீட்டில் பேசும்போது இரிட்டேஷன், டிஜிட்டல் அடிக்ஷன், பிரெயின் டயர்டு. இதெல்லாம் சரி பண்ணாதான் இந்த ஒவ்வொரு சிம்டமையும் கேப்சர் பண்ணி இந்த ஒவ்வொரு சிம்டத்துக்கான ரீசனை கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொரு ரூட்டையும் சரி பண்ணாதான் இந்த சைல்டு வந்து மென்டல் ஹெல்த்ல இருந்து சரியாவாங்க. இல்லை என்ன ஆகும்? மெடிகேஷன் லூப் சுத்திட்டே இருக்கும். ஆச்சுப்படுதா? ஆன்சைட்டி காஸ் ஸ்லீப் லாஸ். ஸ்லீப் லாஸ் லீட்ஸ் டு அட்டென்ஷன் ட்ராப். வாட் இஸ் ஆன்சைட்டி? இப்போ லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த தூங்க முடியாதுல்ல. ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் தூங்க கூடாதுல்ல. அதுக்கு என்ன காரணம்? ஆன்லைன் சேட்டிங்காக இருக்கலாம். ஆன்சைட்டி தூக்கம் வரல, கிளாஸ்ல அட்டென்ஷன் கிடையாது. பட் டாக்டர் ட்ரீட்ஸ் ஒன்லி ஃபார் அட்டென்ஷன் இஷ்யூ. இப்போ என்ன ஆகும்? இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமே டெய்லியும் என்ன ஆகும்? மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் நைட்ல ஆன்சைட்டி இருக்கும். மறுபடியும் நைட்ல தூங்க மாட்டாங்க. அகைன் தி ப்ராப்ளம் கெட்ஸ் லூப்டு. அப்போ இப்படி சொல்லலாமா? ஒரு சிம்டம் நீங்க குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சிம்டம் உங்களுக்கு பார்க்க பெருசா தெரியும், மற்ற சிம்டமை மறைச்சிடும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ குழந்தை பார்த்தவொன்னே நீங்க ஒரு சிம்டமை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, இவன் இப்படி இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அப்படி முடிவு பண்ணும்போது நிறைய மல்டிபிள் சிம்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருக்கும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது ஆரம்பிச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அந்த ப்ராப்ளம் லீட்ஸ் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ பார்த்தது வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற இண்டிவிஜுவல் கேஸ் கிடையாது. திஸ் இஸ் நாட் த இண்டிவிஜுவல் கேஸ். இந்தியாவில் இது இண்டிவிஜுவல் கேஸாக இருந்துச்சு. இப்போ என்ன மாறிடுச்சு உங்களுக்கே தெரியும். இட் பிகம்ஸ் தி பாப்புலேஷன் லெவல் ப்ராப்ளம். அதாவது பாப்புலேஷன்ல குறிப்பிட்ட தொகை மக்களுக்கு அவங்க தினசரி லைஃப்ல இது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போற பசங்க, ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரனுக்கு 5 to 10% ADHD ப்ராப்ளம் இருக்கு, அட்டென்ஷன் டிசார்டர் இருக்கு. ஃபோக்கஸ் பண்றது முயற்சி பண்ணுவோம் தவிர மல்டிபிள் சிம்டம்ஸும் மறந்துடும். இந்தியாவில் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்ல ஒரு 5 to 10% குழந்தைங்களுக்கு ADHD ப்ராப்ளம் இருக்கு, அட்டென்ஷன் டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு ஒரே சொல்யூஷன் சைல்டு சைக்காலஜி. நாம எல்லாரும் படிக்கணும். நாம மீன்ஸ் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பீடியாட்ரிஷியன்ஸ். என்ன ரீசன்? இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு அவ்வளோ மக்கள் தொகைக்கு ஈக்குவலான டாக்டர்ஸ் கிடையாது, அதுக்கு ஈக்குவலான சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். என்ன சொல்ல போனா உங்க ஏரியாவில் சைக்காட்ரிஸ்ட் பார்க்க முடியாது. அப்போ எக்ஸ்பர்ட்டே இல்லாத ஊர்ல இருக்கும்போது நீங்க எல்லாரும் நான் அறியணும், நாம எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா மாறிக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். லாஜிக் புரியுதுல? அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இது பிரைமரி பண்ண வேண்டியது ஸ்கூல்ஸ். பட் ஸ்கூல்ஸ் என்னவா கிடையாது. ஸ்கூல்ஸ் வந்து சைல்ட் சென்ட்ரிக்காக மாற்றி ஸ்கூல் சென்ட்ரிக்காக மாறிடுச்சு. தன்னோட ஸ்கூல் டெவலப் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மெத்தட் ஆஃப் கிளாஸ் ரூம், மார்க்குக்கு ஏற்ற மாதிரி பெடகாகி, மெத்தட் ஆஃப் டீச்சிங். அப்போ ஸ்கூல்ஸ் எப்போ கைவிட்டுருச்சோ அடுத்து என்ன பண்ணி ஆகணும்? பேரண்ட்ஸ் தான் ஒன்லி சாய்ஸ். பேரண்ட்ஸ் ஆர் தி ஒன்லி லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் ஸ்கூல்ல பெடகாகி, மெத்தட் ஆஃப் டீச்சிங் மிஸ் ஆயிடுச்சோ அடுத்த லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் ஒன்லி ஆர்ட். ஆர்ட்ல ஒன்று சாங்ஸ். ஆல்ரெடி இருக்கிற ஆன்சைட்டி வேர்ல்ட்ல, டிப்ரெஸ்ட் வேர்ல்ட்ல குழந்தைங்க எந்த மாதிரி சாங்ஸ் கேட்கறாங்க? ரிவெஞ்ச்ஃபுல் சாங்ஸ் கேட்கறாங்களா, ஹார்ட் சாங்ஸ் கேட்கறாங்களா, இல்ல ஹியூமனிட்டி பேஸ்ட் சாங்ஸ் கேட்கறாங்களா, தன்னை எம்பவர் பண்ற சாங்ஸ் கேட்கறாங்களா? சாங்ஸ் வழியாகவும் அவங்களுக்கான எமோஷனல் ஸ்டேட்டை கொடுக்க முடியும். பாயிண்ட் புரியுதா? இப்போ வரைக்குமே இத்தனை காலம் முழுக்க சைக்காட்ரிஸ்ட் இல்லாத இந்தியாவில் ரூரல் வில்லேஜ்ல பெண்கள் எப்படி எமோஷனல் ஸ்ட்ராங் ஆனாங்க? ஒர்க்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற ஆண்கள் வந்து டெய்லி இடத்துல ஸ்ட்ராங்கா போறதுக்கு ரீசன் என்ன? சாங்ஸ். சாங்ஸ் ஆர் தி ஒன் ஆஃப் தி மெடிசன்ஸ். ஸோ சின்ன வயசுல இருந்து சரியான சாங்ஸ் இன்ட்ரோ பண்றதும் ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஃபார் தி மென்டல் ஹெல்த். ஒன்று எக்ஸாம் சொல்றேன், ஒரே ஒரு எக்ஸாம் சொல்றேன். ஏன்னா சைல்டு சைக்காலஜி படிக்கணும், மென்டல் ஹெல்த் படிக்கணும் சொல்லும்போது அகாடமிக்கா தோணும் அப்படி கிடையாது. இந்த ஆங்கிள் யோசிக்க அப்படின்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அப்ப ரீசெண்டா வர சாங்ஸ்ல ரெண்டுமே இருக்கும். ஒரு குழந்தைய அக்ரெசிவா மாத்தும், ஹீரோ வர்ஷிப் தான் பெஸ்ட்னு சொல்லும். அட் தி சேம் டைம் ஹைலி எஜுகேஷனல் சாங்ஸும் இருக்கு. நீங்க என்ன சாங் எடுத்துக்கலாம். ரீசன்ட் ஹிட் சாங்ஸ், மோனிகா, ஹண்டர் வண்டார், ஜனநாயகன், விடாமுயற்சி, எல்லா ஆக்டர்ஸுமே தோஸ் சாங்ஸ் கிரியேட்ஸ் யூ தி ஈகோயிஸ்டிக் கேரக்டர். உங்களோட ஈகோயிஸ்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணும். இல்லைன்னா எப்படி யோசிங்களேன்? ஒரு சைட்ல மோனிகா சாங், ஹண்டர் வண்டார் சாங், ஜனநாயகன், விடாமுயற்சி, இந்த ஃபுல்லஸ் வச்சுக்க, ஊரும் பிளட்டோ எனிதிங் வெர்சஸ் ரெக்க ரெக்க சாங் ஃப்ரம் பைசன். இந்த சாங்ஸ் கேட்கிற குழந்தைக்கும் இந்த ஒரு சாங் கேட்கிற குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. லாஜிக் புரியுதுல? நீங்க சைக்காலஜிஸ்டா மாறணும்னா, மென்டல் ஹெல்த் படிக்கணும்னா யூ ஹேவ் டு டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஒவ்வொரு பாட்டோட லிரிக்ஸை படிங்க, வெர்சஸ் இந்த பாட்டோட லிரிக்ஸை படிங்க. இந்த பாட்டு இவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ட் கொடுக்குது, எதை நோக்கி போக வைக்குது? லாஜிக் புரியுதுல? இந்த சாங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு போய் சேர்ந்துரும். பட் பீரியடிக்கலா நீங்க தர எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சாங் அவங்களுக்கு மெடிசனா பயன்படலாம். இது தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பேரண்ட்ஸாலையும் மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் பண்ண முடியும் த்ரூ ஆர்ட். வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ற ஒரு பஃபரா இருக்கிறது parent தான். You can easily observe the mental health symptoms of the child. So you should become the trauma informed parent. ஒரு trauma வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணணும். Listen the child without judgments. Notice their sleep patterns. Observe their mood shift. Watch their social withdrawal. சொசைட்டிலேருந்து எப்படி வெளியே வராங்க. Plus increase their support groups. ரொம்ப முக்கியமானது, ஏர்லியர் டைம்லேயே இந்த சிம்டம் மானிட்டர் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டு போக கூடாது. கிளினிக் மாடல்ல இருந்து கம்யூனிட்டி மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அதாவது டாக்டரை பார்க்கறதுக்கும் இந்த குழந்தைய சோஷியல் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தையோட லேர்னிங் மெத்தடை வந்து பிரைவேட் லேர்னிங்ல இருந்து ஷேர் லேர்னிங்கை மாற்றலாம். ஒரு ஸ்டடியால இன்ட்ரோ பண்ணலாம், லேர்னிங்கை ஷேர்டா மாற்றலாம். அவங்களுக்கான நியூ குரூப் உருவாக்க முடியும். இதுவும் ஒரு மெடிசன் மாதிரி தான், கம்யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் மெடிசன். லாஜிக் புரியுதா? அவங்க ஏஜ்லேயே ஒரு நியூ டைப் ஆஃப் ஒரு சப்போர்ட் குரூப் கிடைக்கும் போது they reduce the isolation, they can express their emotion and also in parallelly skill development will happen. So we need, India needs collective
கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸோட ரோல் மட்டும் பத்தாது. இது ஒன் ஆஃப் தி ரோல், ஒன் ஆஃப் தி கைடு. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு பை ஸ்கூல்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஆல்மோஸ்ட் எல்லா கல்ச்சரும் டெவலப் ஆகிற பிளேஸ் ஸ்கூல். அப்போ பேரண்ட்ஸா நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்க வேண்டியது, ஸ்கூலோட கல்ச்சர், உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கூல் கல்ச்சரை மானிட்டர் பண்ணுங்க. கொஸ்டின் கேளுங்க, எப்போ இஃப் த ஸ்கூல் கல்ச்சர் இஸ் பில்ட் அரவுண்ட் எக்ஸாமினேஷன், ரேங்கிங், காம்படிஷன், விச் மீன்ஸ் இந்த ஸ்கூலோட கல்ச்சர் கிவ்ஸ் ப்ரையாரிட்டி டு தி எக்ஸாமினேஷன், ரேங்கிங், காம்படிஷன், இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா உங்க ஸ்கூல் ப்ரையாரிட்டைஸ், உங்க ஸ்கூலோட இன்ஸ்டிடியூஷனல் ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னா அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ப்ரையாரிட்டியா அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா அந்த ஸ்கூல் என்ன மிஸ் ஆயிடும்? எமோஷனல் ரெகுலேஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஹாப்பினஸ், மென்டல் வெல்பீயிங், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு என்ன தெரியாது? the mental well-being is most foundational base for the learning, creativity and long term productivity. உங்க ஸ்கூல் அகாடமிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கூட the mental well-being is most important. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருக்கணும். உங்க ஸ்கூல்ல சைல்டோட மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்க்கு என்ன பண்றீங்க? எப்படி எமோஷனை மானிட்டர் பண்றீங்க? புல்லிங்கை ரெகுலேட் பண்றதுக்கு, பசங்களுக்குள்ள புல்லிங்கை ரெகுலேட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஸோ பேரண்ட்ஸ் செல்ஃபா லேர்ன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்கூலோட கல்ச்சரை கொஸ்டின் பண்ணணும். மூணாவது பீடியாட்ரிஷியன் கூட்டு போகும்போது சார் என்னோட குழந்தையோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அதையும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க சார் கேட்கணும். என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? எல்லா பேரண்ட்ஸும் கொஸ்டின் கேட்கறதுனால மென்டல் ஹெல்த்ல படிப்பாங்க. அப்படி அவங்க படிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேற டாக்டர்கிட்ட போயிடும். அப்போ அதுக்காகவே எல்லா டாக்டர்ஸும் மென்டல் ஹெல்த் படிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா சொல்யூஷனும் இந்த ஆர்டிகலோட சமரைசேஷன் தான். இந்த ஹெட்டிங்ல போட்டுக்கல, த குவைட் கிரைசிஸ் ஆஃப் அடலசன்ஸ் மென்டல் ஹெல்த் இன் இந்தியா, வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாஸ் பாக்குறீங்கன்னா அகாடமிக்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஹேண்டோட ஷேர் பண்ணிருக்கேன். அதை ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் பாயிண்ட், பேரண்டா பார்த்தாச்சு, ஸ்கூல் லெவலில் பார்த்தாச்சு, டாக்டர் லெவலில் பார்த்தாச்சு. நீங்க சிவில் சர்வெண்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாலிசி. எதை பத்தி பேசினாலும் அந்த சொல்யூஷன்ல பாலிசி லெவலில் என்ன சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பாலிசியில் சேஞ்ச் பண்ணிட்டா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா சைல்டையும் இம்பாக்ட் பண்ணி மாத்திரும். இந்தியாவில் ஆல்ரெடி நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்கு. ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் அண்டர் தி ஆயுஷ்மான் பாரத் இருக்கு. அண்ட் நியர்பை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருக்கு. டெலி மென்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ், இவ்வளோ பாலிசிஸ் சைல்டுக்காக இருக்கு. இது எல்லாமே சைல்டுக்காக ஒர்க் ஆகுதானே அனலைஸ் பண்ணலாம். எத்தனை கேசஸ் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க, எவ்வளோ ஃபாலோ அப் கேசஸ் ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ்ல ரொட்டீனா எத்தனை ஸ்கூல்ல ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க, அதோட அவுட்புட் ரிசல்ட். அந்த ரிசல்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? இதை எல்லா சைல்டுக்கும் என்ன போட்டிருப்பாங்க? கண்டுபிடிச்ச சைல்டுக்கும் அட்டென்ஷன் டெபிசிட், லேசினஸ், ஓவர் நாட்டினஸ் போட்டிருப்பாங்கல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? சிவில் சர்வெண்டா இது பின்னாடி எல்லா மல்டிபிள் சிம்டம்ஸும் மேப் பண்ணி அந்த மல்டிபிள் சிம்டம்ஸ்க்கு டீச்சருக்கு ட்ரெயின் பண்றதுக்கு பாலிசி லெவலில் ஆட் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பாலிசி லெவலில் ஒரு எட்ஜ் நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அது புரியுதா? ஆல்ரெடி பாலிசி இருக்கும், அதுவே சக்சஸ் தான். அந்த பாலிசியை நடைமுறைப்படுத்துறதுலையும் ரீசெண்டாக வர எல்லா ஆர்டிகல்ஸும், ஜேர்னல்ல இப்போ வர பேப்பர்ல வர ஐடியாஸ் இருக்குல்ல, அதை லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணிட முடியும் பாலிசிக்குள்ள. கரெக்ட். ஒரு சண்டே இல்ல வீக் என்ன பண்ண முடியும்? எல்லா டீச்சர்ஸ்க்கும் டிஜிட்டல் யூஸ் கைட்லைன்ஸ், டீச்சர்ஸ்க்கான மென்டல் ஹெல்த் ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸ்பர்ட்ஸ் அசம்பிள் பண்ணி உருவாக்க முடியும். ஓகேல. ஸோ பேரண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், பீடியாட்ரிஷியன், கம்யூனிட்டி சப்போர்ட் பிளஸ் பாலிசி லெவல் இதெல்லாம் சேரும்போது தான் இந்தியாவோட சைல்டோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் லாஸ்டா ஒரு பாயிண்ட், சில பேருக்கு இப்போ பேசின எல்லா விஷயமும் இட் இஸ் தி சோஷியல் இஷ்யூ டாபிக் தெரியும், பட் அப்படி கிடையாது. ஏன்னா சில பேருக்கு சோஷியல் இஷ்யூ சொல்லும் போது அந்த டாபிக் மேல இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும். உங்களுக்கு தெரியும் இல்ல, இந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. திஸ் இஸ் நாட் தி சோஷியல் இஷ்யூ. ஸ்டில் திஸ் இஸ் நாட் தி சோஷியல் இஷ்யூ. நம்ம இந்தியனோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்க வேண்டியது இட் இஸ் தி அவர் இந்தியாஸ் எக்கனாமிக் ப்ரையாரிட்டி. அங்கங்க இஷ்யூ. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸோட லேசினஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்தியாவோட எக்கனாமியோட ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிடும், ஜிடிபியை குறைக்க வாய்ப்பு உண்டு. சி ஆக்சுவலா திஸ் இஸ் தி க்ளூ. எப்பெல்லாம் நீங்க ஒரு சோஷியல் இஷ்யூ பத்தி பேசுறீங்களோ, சோஷியல் மீடியாவிலையோ இல்லை இன்டர்வியூலையோ இல்லை பேப்பர்லையோ, கண்டிப்பா அந்த சோஷியல் இஷ்யூவை எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணி பேச வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த உலகத்துக்கு எக்கனாமி ப்ரையாரிட்டியா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி எக்கனாமி டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற ஒரு கோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன கவனமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை நம்ம இந்தியாவோட நேஷனல் சர்வே பண்ணிருக்கு. ஸோ ஓகேல. ஸோ ஃப்ரீ டைம்ல இந்த ஆர்டிகல் படிச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், நான் அந்த லிங்க் ஷேர் பண்றேன், அதையும் பாருங்க ஃப்ரீ டைம்ல. ரீசெண்ட் டைம்ஸ்ல முக்கியமா பாகல்கம் அட்டாக் அதுக்கப்புறம் வந்த எல்லா முக்கியமான ஆர்டிகளும் இந்த ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சு. ஈவன் ரீசெண்ட் டைம்ல நம்மளோட ஹோம் மினிஸ்டரும் இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணார். ஞாபகம் இருக்கா? டோன்ட் சால்வ் தி டெரர் அட்டாக் ஆஃப்டர் தி அட்டாக். அப்ப என்ன பண்ணணும்? இந்தியாவோட ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அக்ராஸ் தி வேர்ல்டு அனலைஸ் பண்ணுங்க. ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட் 1 இயர்ல அனலைஸ். ஸோ ஃபுல் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்னை பயன்படுத்தி ஒரு பகுதியில் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொன்ன பாயிண்ட் தானே, நமக்கே தெரியும்ல. ஸோ முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை ப்ரிவென்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல குழப்பமாக போற இந்த பிளேஸை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அட்டாக்கை நியூட்ரலைஸ் பண்ணுங்க. ப்ரெடிக்ட், prevent, neutralize, which means enhanced counter terrorism. We have to enhance the counter terrorism
கேப்பபிலிட்டிஸ் தான் கீவேர்ட். வாட் இஸ் கவுண்டர் டெரரிசம் கேப்பபிலிட்டி? உங்களோட ப்ரெடிக்ஷன் அதிகமாக்கும், முன்கூட்டி ப்ரிவென்ட் பண்ணுங்க, அட்டாக்கை நியூட்ரலைஸ் பண்ணுங்க, அதுக்கான கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதான் எல்லாரும் பேசின பாயிண்ட்ஸ். அண்ட் இது இன்னொரு பேர் சொல்லலாம், ஆன்டிசிபேட்டரி போலீசிங். ஸோ ரியாக்ட் பண்றதை தவிர்த்துட்டு முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி சரி பண்ணுங்க. இந்த ஆன்டிசிபேட்டரி போலீசிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு பேப்பர்ல பார்த்துருப்பீங்களா, ஃப்ரண்ட் பேஜ்ல பிரகார், PRAHAAR, இந்தியாவோட ஆன்டி டெரர் பாலிசி அனௌன்ஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஆல்ரெடி இந்த டெரரிஸ்ட சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய லாஸ் இருக்கு, நிறைய ஏஜென்சிஸும் இருக்கு, நிறைய ஆப்ரேஷன் பண்ணிருக்கும். பட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஒரு பிளேஸ்ல பண்ணும் ஏஜென்சி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனியாக ஒர்க் ஆகும். லாஸும் ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில் லாஸ் அப்ளை ஆகிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ மெயின் தீம் இஸ், இந்த ஆன்டி டெரர் பாலிசியோட மெயின் எய்ம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, யூ ஹேவ் டு கிரியேட் தி யூனிஃபைடு நேஷனல் பாலிசி. என்ன ரீசன்? தமிழ்நாட்டில இருந்து டெல்லி போயிட்டு அகைன் காஷ்மீர் போயிட்டு ஒரு ஆளு நிறைய இடத்துல டிராவல் பண்ணி அப்புறம் அட்டாக் பண்ணலாம். அப்போ இவரை பிடிக்கிறதுக்கு எல்லா ஸ்டேட்டோட கோஆர்டினேஷனும் ரியல் டைம்ல தேவை. பார்த்துருக்கோம்ல, நாட் கிரேட். ஒரு ஆள் பத்தியான ப்ரூஃப் ஏதாவது கிடைச்சதுன்னா, ஒரு சின்ன சிம்டம் கிடைச்சாலும் அவரை பத்தி கம்ப்யூட்டர்ல போட்டுருணும். போட்டா ஒட்டுமொத்த இந்தியாவில் அவர் பண்ண டிராவல், லாஸ்ட் 1 வீக் நடந்த எடுத்த டிக்கெட்ஸ், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணி என்ன ஆயிடும், ஸ்டோரி சொல்றோம்ல. ஸோ இந்த யூனிஃபைடு பாலிசி உருவாக்குறது தான் பிரகாரோட மெயின் எய்ம். ஸோ ஒன் நேஷனல் டாக்ட்ரின் டு கைட் ஆல் தி ஸ்டேட்ஸ். இதோட தான் கோர் தீம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள். டெரரிசம் வந்து இப்போ பிசிக்கலாக கிடையாது, கிராஸ் பார்டர் நடக்குது, ஆன்லைன் நடக்குது, சைபர் ஆக்டிவிட்டி நடக்குது. அண்ட் டெரரிசம் வந்து காஷ்மீரில் மட்டும் கிடையாது, அதாவது ஹிமாலயாஸ் மட்டும் கிடையாது, மவுண்டெயின் மட்டும் கிடையாது, லேண்டில், கடலில் எல்லா வழியாகவும் டெரரிசம் வருது. ஸோ வி நீட் ஆல் டைப்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லாஜிக் புரியுதுல, ட்ரெயினில் கொண்டு வைக்கலாம், பவர் பிளான்ட்ல. ஸோ ஏவியேஷன், போர்ட்ஸ், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், அட்டாமிக் செக்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அண்ட் கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட், இந்த பிரகாரம் இருக்குல்ல, நேஷனல் லெவல் ஆன்டி டெரர் பாலிசி. இந்த பாலிசி டிஃபைன் பண்ணும்போது டெரரிஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒன் ரிலிஜியன், ஒன் எத்தனிக் குரூப், ஒன் நேஷனாலிட்டி அப்படி டிஃபைன் பண்ணல. பட் எதை பண்ணிருக்கோம்னா, ஸ்பான்சர் டெரரிசம், கிராஸ் பார்டர் டெரரிசம், பார்டர் தாண்டி வராங்களே, அதை பத்தி பேசியிருக்கோம். ரொம்ப முக்கியமா டெரரிசத்தை ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கல, நெட்வொர்க்கா பார்க்குறோம். ஆர்கனைஸ்ட் கிரிமினல் நெட்வொர்க். அதாவது எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இண்டிவிஜுவலை டெரரிசத்துக்கு ரெக்ரூட் பண்ணுது, எப்படி அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுது, அதுக்கான லாஜிஸ்டிக் சப்போர்ட் என்ன, இந்த ஃபுல் நெட்வொர்க்கையும் இந்த பாலிசி மானிட்டர் பண்ண போது, எஃபெக்டிவா டேக்கிள் பண்ண போது. அடுத்தது இப்போ பார்த்த எல்லா விஷயங்களும் டிஜிட்டல் நடக்குது. ப்ராபகேண்டா, கம்யூனிகேஷன், சைபர் அட்டாக் எல்லாமே டிஜிட்டல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வி நீட் ஸ்ட்ராங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் ரீசென்ட் டைம்ல ட்ரோன்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதையும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ ஓகேல, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போர் அடிக்கல, ஏன்னா எல்லாமே வந்துடும். இந்த நேஷனல் லெவல் பாலிசி எல்லாத்தையும் பார்க்குது. கெமிக்கல் டிசாஸ்டர், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் எல்லாத்தையும் பத்தியும் சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இதை விட்டுருக்கு, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 7 பேசிக் பில்லர்ஸ். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த் பிரகார் பத்தி ஆர்டிகல் வரும், அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 7 பில்லர்ஸ்ல எதை பத்தி பேசுறாங்கிறத உங்களால மேப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், டெரரிசம் சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா எப்படி இருக்கணும், ப்ரோஆக்டிவா இருக்கணும், முன்கூட்டியே. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தா ப்ரிவென்ஷன். இது ஒரு முக்கியமான பில்லர். இந்த பாலிசியில முக்கியமான பில்லர் எதுனா ப்ரிவென்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எல்லா ஆர்டிகல் டிபெண்ட் பண்ண பாயிண்ட் தான், அந்த ப்ரிவென்ஷனுக்கு முக்கியத்துவம் தருது ஃபர்ஸ்ட் பில்லரா. செகண்ட், ஒருவேளை ப்ரிவென்ட் பண்ண முடியலனா, அட்டாக் நடந்துருச்சுன்னா, ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாரோ அதே அளவுக்கான ஈக்குவல் அட்டாக் சேம் ப்ரொபோஷனல் தரும். ஸோ இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை பத்தி கொடுத்துருக்கு. அது ஒரு முக்கியமான பில்லர், ரொம்ப முக்கியமானது. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் ப்ரிவென்ஷன் பண்றதுக்கும் தனித்தனியா சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா ஒர்க் பண்றது, ஸ்டேட் தனியா ஒர்க் பண்ணிச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சிலோ சொல்லுவாங்களே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட, ஒவ்வொரு டெரரிஸ்டோட டேட்டா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ல, பேங்கிங்ல, ஏர்போர்ட்ல, ஆன்லைன்லன்னு ஒவ்வொரு டேட்டாவும் பிரிஞ்சிருக்கும் போது அந்த இண்டிவிஜுவல் பத்தி யூனிஃபைட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாரும் சேர்ந்து அக்ரிகேட் பண்ணணும். ரியல் டைமா ஒரு டேட்டாவை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்க்குற மாதிரி, ஒன்னா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த அக்ரிகேஷனை கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அக்ரிகேஷன் கெப்பாசிட்டி அடுத்த முக்கியமான பில்லர். இந்த ஆன்டி டெரர் பாலிசி human rights violate பண்ணாது. It follows strictly the rule of law. So this policy respects the human rights. So no more human rights violation. இதெல்லாம் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப். அஞ்சாவது முக்கியமானது, நாங்கள் மானிட்டர் பண்றோம், ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்றோம், சிம்டம் பார்க்குறோம். பட் வாட் இஸ் த ரியல் ரூட்? ஒரு இண்டிவிஜுவல் எப்படி வந்து டெரரிஸ்டா மாறுறான்? அட்ரஸிங் தி ரூட் காஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அட்டெனுவேஷன். அட்டெனுவேட்டிங் தி கண்டிஷன்ஸ். வாட் இஸ் அட்டெனுவேட்டிங்? ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது. அட்ரஸிங் தி ரூட் காஸ், அட்ரஸிங் தி ராடிகலைசேஷன். அண்ட் ரொம்ப முக்கியமா, இந்த பாலிசி ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, இந்த பாலிசி அலைன்டு வித் இன்டர்நேஷனல் எஃபோர்ட். அலைனிங் வித் இன்டர்நேஷனல் எஃபோர்ட்ஸ். இன்டர்நேஷனல் லெவலில் என்ன டெரரிஸ்ட் பாலிசி இருக்கோ அந்த பாலிசி கூட லிங்க் ஆகி ஒர்க் ஆகும். அண்ட் லாஸ்ட்லி, எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தும் அட்டாக்கை ஸ்டாப் பண்ண முடியல, நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் இருக்கல ரிகவரி ஃபேஸ், ரெசிலியன்ட் ஃபேஸ். அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும்ல, ஸ்ட்ராங் ஆக்கணும்ல, அந்த ஃபேஸ் ரிகவரி அண்ட் ரெசிலியன்ட். இது எல்லாத்த பற்றியும் பேசுது பிரகார். PRAHAAR பிரகார். ப்ரிவென்ஷன் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அக்ரிகேஷன் உருவாக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரூட் காசை ஸ்டாப் பண்ணணும், இன்டர்நேஷனல் எஃபர்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், சீக்கிரமா ரிகவரி ஆகும். திஸ் இஸ் பிரகார். ஸோ இந்த பில்லரை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன, நெகட்டிவ் என்ன, இதை பற்றி ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ் வரும், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பாலிசி பற்றி தான் ஹோல் இந்தியா பேசுறாங்க. பட் இதே டைம்ல நம்ம இன்னொரு பாயிண்ட் பேசணும். இந்தியாவுடைய முக்கியமான ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட பார்டர் இருக்குல்ல, பார்டர்ல இருக்கிற வில்லேஜ்ல நீங்க வாட்டரிங் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சாம்பா, கத்துவா, ரஜோரி, பூஞ்ச். தீஸ் வில்லேஜஸ் ஷேர் இன்டர்நேஷனல் பார்டர், அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல். பாகிஸ்தான்
இந்தியா பார்டர்ல. சரி, நமக்கு தெரியும் காஷ்மீர்ல அட்டாக் நடக்குதுனாலே யார் வரா? பாகிஸ்தான்ல இருந்தா உள்ள வரா. கிராஸ் பார்டர் டெரரிசம். இது ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி, காஷ்மீருக்குள்ள வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? உள்ள வரணும்ல. இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரில இருந்து உள்ள ஊடுருணும்ல. ஏதாவது ஒரு கேப்ல உள்ள வருவாங்களே. இது பேர் என்ன? இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லலாமா? இன்ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கும்? வானத்துல வருவாங்க கிடையாதுல்ல. கிரவுண்ட் லெவல்ல தான். எல்லா பகுதியிலும் ஏதோ வில்லேஜ் இருக்கும், பார்டர் வில்லேஜ் இருக்கும், மக்கள் வாழ்வாங்க. மக்கள் வாழ்ற பகுதி தான் வந்தாங்க. அப்போ ஒரு ட்ரெயின்டு மிலிட்டன்ட், நம்ம ட்ரைனிங் எடுத்தவன் இப்படியாவது இன்ஃபில்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? ரேண்டமா இருக்கும். மீனிங் புரியுதா? ஒரு பார்டர்ல ஈஸியா நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னா அவனுக்கு என்னெல்லாம் தேவை? நம்ம ட்ரைனிங் தேவை. ஏதாவது பள்ளம் நோண்டி உள்ள போறதுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் தேவை. லான்ச் பேட்ஸ் தேவை. ரொம்ப முக்கியமா எங்கெல்லாம் டனல் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் டனல் இல்லை தேவையில்ல. ஜஸ்ட் லைக் தட் வாக் பண்ண முடியாதுல்ல. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும், யாருக்கு தெரியாம உள்ள போகணும், டனல் வழியா உள்ள போகணும், அட்டாக் பண்ற ஆயுதங்கள் எடுத்துட்டு போகணும். அப்போ ஒரு டெரரிஸ்ட் வந்து பார்டர் கிராஸ் பண்றதுனாலே அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிள் இப்படி தான் வரும், ஸ்ட்ரக்சர் இருக்கு. இட் இஸ் நாட் ஆம்பிகியஸ். ஸோ எக்யூப்மெண்ட்டோட பிளான் பண்ணி ப்ரொடக்ஷனோட டைமோட தான் வரும். ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் எதையுமே யோசிக்காம ஜஸ்ட் இதை ரேண்டமாக கிராஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க உள்ள வரானா அதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் பார்டர் இருக்கிற வில்லேஜுக்கு அது தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்று நைட்டு இந்த ஏரியாவில் சத்தம் கிடைச்சு, யாரோ டனல் வழியாக போகிற மாதிரி கிடைச்சு, ஒரு அன்னோன் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத மக்கள் மாதிரி இருந்தாங்க. அவங்க சஸ்பிஷியஸ் பீப்பிள். கண்டிப்பா இந்த இடத்துல பள்ளம் தோண்டி போயிருக்காங்க. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் மக்கள் தெரிஞ்சிடும்ல. தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவாங்க? அடுத்த டைமே அடுத்த நாளே பார்டர்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அட்டாக் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிம்டம், அந்த இண்டிகேட்டர் இன்ஃபர்மேஷன் மக்களோ இல்ல போலீஸ் ஆஃபீஸருக்கோ ஏதோ ஒரு ஆங்கிள் தெரிஞ்சு வந்துடும். ஸோ அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டே இருக்குன்றது தெரிய வந்துடும். விச் மீன்ஸ் ஆல்ரெடி ஆஃபீஸர்ஸ் காட் லோக்கல் வார்னிங். லோக்கல் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அட்டாக் நடக்குதுன்னா வாட் இஸ் தி பாயிண்ட்? தேர் இஸ் நோ சீரியஸ் பிரிவென்டிவ் ஆக்ஷன். லாஜிக் புரியுதுல? இப்ப பார்த்தது வந்து பிரகார் பார்த்திருக்கோம். எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண போது. பட் பாயிண்ட் இஸ், ஒரு பார்டர்ல இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும்போது கிரவுண்ட் லெவல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சும் ஒர்க் நடக்கலனா வாட் இஸ் தி ப்ராப்ளம்? அப்ப இந்த கிரவுண்ட் லெவல் இருக்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, இதை கணக்கெடுக்கணும். இந்த சேலஞ்சை சரி பண்ணணும். ஆஃபீஸர் லெவல்லே ப்ராப்ளமா இல்லை ஆஃபீஸருக்கு தெரிஞ்ச அட்டாக் நடந்திருக்கா? கிரவுண்ட் லெவல்ல, லோக்கல் லெவல்ல, பார்டர் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல. நமக்கு சிம்டம் தெரியும் போதே ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்ண முடியும்? இமிடியேட்டா யூஎன் இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு டெரர் மூவ்மெண்ட் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு ப்ரூஃப் கட்ட முடியும். ஒரு குளோபல் அவேர்னஸ் உருவாக்க முடியும். ஒரு அட்டாக் நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உள்ள வருவாங்கல்ல, உள்ள வருவாங்க, படத்தில் பார்க்குறவங்க உள்ள வருவாங்க. அப்போ யாராவது பார்த்துருப்பாங்க, சிட்டிசன்ஸ் யாராவது பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய அட்டாக் முன்னாடி சில கொலைகள் நடக்கும். அப்போ அந்த கில்லிங் ஆரம்பிக்கும் போது யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தி குளோபல் லெவல். லோக்கல் லெவலில், கிரவுண்ட் லெவலில் சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அட்டாக் நடந்ததுக்கப்புறம், நாம கவுண்டர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் நெரேட்டிவ் தரும். அந்த நெரேட்டிவை ஸ்டார்டிங் டைம்ல, இன்ஃபில்ட்ரேஷன் டைம்ல குளோபல் நெரேட்டிவ் உருவாக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். ஸோ மேபி ஃபியூச்சரில் ஆர்டிகல் இந்த பாயிண்ட் ஆஃப் எல்லாம் பேசுவாங்க. பட் இப்போதைக்கு அகாடமிக்கா பிரகார் பற்றி 2 வார்த்தை. இந்தியாவில் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருக்கு. பட் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் அதோட ஆப்ரேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ நேஷனல் லெவலில் இந்த ஸ்குவாட் ஒர்க் ஆக போகுது. இப்போ நேஷனல் ஒர்க் ஆகணும்னா என்ன தேவை? நம்ம நேட் கிரிட்டை உருவாக்கணும். நேஷனல் லெவலில் இண்டிஜுவல் கிரிட். எல்லா ஸ்டேட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார்டிங்ல இருந்து எங்க எது வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்காருன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது ஏஐ வழியா பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நேஷனல் லெவலில் ஏடிஎஸ் பிளஸ் யூசிங் தி நாட்டிகிரிட். இது 2 முக்கியமான ஐடியாஸ் ஆஃப் பிரகார். ஓகேவா? இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஜம்முல காசிம் நகர்ல ஒரு சின்ன பையன் அந்த கிரௌட்ல நடந்து போறான். 2002 நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேப்பர் வந்திருக்கு. ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு நடந்து போயிட்டு 28 பேரை கொலை பண்ணிருக்கான், குழந்தைகளையும் சேர்த்து. பட் இந்த டீனேஜ் பாயை பிடிச்சி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த பாய் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, உன்னால எவ்வளவு ஹிந்துஸை கொலை பண்ண முடியுமோ கொலை பண்ணிடு. என்ன ரீசன்னா, எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல முஸ்லிம்ஸை ப்ரே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, முஸ்லிம்ஸ்க்கு அங்க லைஃப் வாழவே முடியல. காரணம் யாரு? ஹிந்துஸ் போய் அட்டாக் பண்ணு. இதான் பாயிண்ட். அப்போ இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் நாட் வயலன்ஸ். 28 பேரை கொலை பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. இந்த வயலன்ஸ்க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு. திஸ் இஸ் மேனுஃபேக்சர்டு பிலீஃப். இந்த பையன் வந்து பிறந்ததுல இருந்து ஹிந்துஸ் மேல ஹேட்டர்டு கிடையாது. இவர் என்ன பண்ணல, அந்த பாயிண்ட் உண்மையானு செக் பண்ணல. காஷ்மீர்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் ப்ரே பண்ண முடியாதான்னு அந்த ஃபேக்டரியும் செக் பண்ணல. அவர் கொலை பண்ண 28 பேரும் அவருக்கு யாருன்னு தெரியாது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இவருக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸை இல்லை தப்பான பாயிண்ட்ஸை நம்ப வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஒரு டீனேஜருக்கு ஃபர்ஸ்ட் தப்பான இன்ஃபர்மேஷனை இன்ஜெக்ஷன் பண்றது, இன்ஜெக்டிங் தி இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன். அது வழியா ஒரு பயத்தை உருவாக்குறது, ஃபியர். அந்த பயத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட ஆப்போனண்ட்டை கொலை பண்றதா ரியல் சொல்யூஷன், மாரல் ஜஸ்டிஃபிகேஷன். அடுத்து யாரை கொலை பண்ணணும்? டார்கெட் ஹிந்துஸ், ரிசல்ட் ஆக்ஷன். ஸோ நம்ம ஆக்ஷனை, டார்கெட்டை இதுக்கு என்ன பண்றோம்? பிரகாரம் ஒர்க் பண்ணுது. இந்த ஒர்க் இருக்குல்ல, இந்த பகுதி இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? ரேடிகலைசேஷன். ஒரு நார்மல் யங்ஸ்டரை என்ன பண்ணியாச்சு? ரேடிகலைஸா மாறிச்சு. ஒரு நார்மல் யங்ஸ்டரை ரேடிகலைஸ்டா மாத்தியாச்சு. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து, பயத்தை கொடுத்து, அதுக்கான சொல்யூஷனை கொடுத்து ஆக்ஷன் இறங்கியாச்சு. ஸோ ரேடிகலைசேஷனுக்கான காரணம் வந்து சடன் ஆங்கர் கிடையாது, ட்ரெயின்டு பர்செப்ஷன். இந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி தப்பான பர்செப்ஷன் கொடுக்குறது. வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு யங்ஸ்டர் வந்து இந்தியா முஸ்லிம்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுது, அந்த பர்செப்ஷனை அவரால் ஈஸியாக நம்பிட முடியுது. இந்த பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியமாக
இது ஒரு ட்ரைபல் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட அப்பா இருப்பார்ல, ஃபாதர். உங்க அப்பா இறந்து போயிறாரு. ஸோ ட்ரைபல் ஃபேமிலியில அப்பா இறந்து போயிறாரு. அந்த அப்பாவுக்கு லேண்ட் இருக்கு. லேண்ட் யாருக்கு போகும்? இந்த ஃபேமிலியில் இருக்கிற சன்னுக்கா டாட்டருக்கா? ஸோ இந்த 2 பேர்ல ஹூ வில் இன்ஹெரிட் தேர் லேண்ட்? ஃபேமிலி லேண்ட் யாருக்கு? இதுவே இவங்க ஹிந்துஸா இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹிந்து ஃபேமிலிக்கு போத் சன் டாட்டர் 2 பேருக்குமே அந்த லேண்ட்ல ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். அது எப்படி உருவாச்சு? ஹிந்து கல்ச்சர்ல இருக்கா? நோ. ட்ரைபல் கல்ச்சர் மாதிரி ஹிந்து கல்ச்சர்ல இது கிடையாது. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுச்சு? பார்லிமெண்ட் என்ன பண்ணுச்சு? லா உருவாக்குச்சு. பார்லிமெண்ட் ஒரு லா போட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. ரீசெண்டா கூட அமெண்ட்மென்ட் பண்ணாங்க. பாயிண்ட் இஸ், இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? நீங்க ஹிந்துவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் உண்டு. ஒரு பாய்க்கு அந்த ஃபேமிலியில ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் உண்டோ அது ஈக்குவல் ரைட்ஸ் கேர்ளுக்கு உண்டு. பட் நீங்க யாரா இருக்கணும்? யூ ஷுட் பி ஹிந்து. இந்த ஆக்ட் யாரும் கன்சிடர் பண்ணல. ட்ரைபல்ஸ் கன்சிடர் பண்ணாதல. என்ன ரீசன் நமக்கு தெரியும். ட்ரைபலுக்கு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கு, தனி லைஃப் இருக்கு, தனி கல்ச்சர் இருக்கு, தனி நார்ம்ஸ் இருக்கு. ஸோ ட்ரைபல்ஸ் கேட்கறது என்னது? எங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் போடுற லாஸ்லாம் வேணாம். நாங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிற மக்கள், ஒவ்வொரு ட்ரைபல்ஸ்க்கு கல்ச்சர் இருக்கு, அதுல ரூல்ஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி எங்க லைஃப் கொண்டு போயிருப்போம். அப்ப அந்த ட்ரைபல் கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட், நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் எந்த ஆக்ட் போட்டாலுமே அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்றோம். இந்த எல்லா பாயிண்ட்ஸ் யாருக்குன்னா ஹிந்துஸ்க்கு தான். ட்ரைபல்ஸ்க்கு இது கிடையாது. ட்ரைபல்ஸ் அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு போட்டு பொதுவே. அந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கு மெயின் பர்பஸ் என்னன்னா ட்ரைபல்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ண அர்த்தம் கிடையாது. இப்போ இதுலயே ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்குல்ல, செக்ஷன் 2(2) என்ன சொல்லுது? திஸ் ஆக்ட் எக்ஸ்பிளிசிட்லி நாட் ஃபார் ட்ரைபல்ஸ் போட்டுருக்கு. என்ன ரீசன்? ட்ரைபல்ஸோட யூனிக் கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த செக்ஷனை தவிர அவங்க அவாய்ட் பண்ண அவசியம் கிடையாது. ட்ரைபல்ஸ் நாம எக்ஸ்க்ளூட் பண்ணல. இந்த ஆக்ட் வந்து ஃபாரஸ்ட்டும் அப்ளை ஆச்சுன்னா அவங்க கல்ச்சர் என்ன ஆயிடும்? கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப ட்ரைபல்ஸோட கல்ச்சரை சேஃப் கார்ட் பண்றதுக்காக இந்த எக்ஸெப்ஷன்ஸ். இது பேசிக்ஸ் தானே எனக்கு தெரிஞ்சது. பட் ட்ரைபல் கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் என்ன? நீங்க வந்து ஒரு ட்ரைபல் கல்ச்சரை சேஃப் கார்ட் பண்றதா ஓகே தான், ரெஸ்பெக்ட் இட். பட் ட்ரைபல் கல்ச்சரை நீங்க சேஃப் கார்ட் பண்றது வழியாக இந்தியாவில் ஒரு கேர்ளுக்கு கிடைக்கிற ரைட்ஸ் என்ன ஆகுது? ட்ரைபல் கேர்ள்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேம் ஆஃப் கல்ச்சர், இந்த நேம் ஆஃப் கஸ்டம்ஸ், எங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் வயலேட் செய்யப்படுகிறது. அவங்க பாயிண்ட் ஆஃப் புரியுதுல, ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப். நான் ட்ரைபல் கேர்ள் தான், அதோட முக்கியம் நான் ஒரு கேர்ள், ஐ நீட் ஈக்குவல் ரைட்ஸ். அண்ட் ஆல்சோ இப்படி பார்க்கலாம், நான் ஒரு கேர்ள், நான் ஹிந்துவா இருக்கேன், எனக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உண்டு சேம் ஆஸ் பாய். நான் ஒரு கேர்ள் ட்ரைபலா இருக்கேன், ட்ரைபல் கல்ச்சர்ல அந்த பாயிண்ட் இல்லாதனால எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. இப்போ இந்தியாவில் கேர்ள்ஸுக்குள்ளேயே ஒரு வேறுபாடு இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கு. ஸோ ஆர்டிகல் 14 வயலேட் செய்யப்படும் சொல்லலாம்ல. எஸ். அப்போ சில ட்ரைபல் கேர்ள்ஸ் என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம்ல. ஆர்டிகல் 14 வயலேட்ஸ், எல்லா கேர்ள்ஸ் மாதிரியும் எங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்கலாம்ல. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, கோர்ட் என்ன பண்ணும்? ஜென்ரலா திருப்பி தராது. ஒவ்வொரு கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸ்ல ஜஸ்டிஸ் வாங்கி தரதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான வேலை பார்க்கும். லாஜிக் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ட்ரைபல் கேர்ள் கேஸ் போட்டாங்க, எனக்கு ரைட்ஸ் வேணும், எனக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் வேணும்னு கேட்டா கோர்ட் என்ன பண்ணும்? எப்படி ஆச்சு இந்த உமனுக்கு ரைட்ஸ் வாங்கி தரதான் ஆசைப்படும். என்ன ரீசன்? அவன் கேட்கறது கரெக்ட் தானே. ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் த ரைட்ஸ், இட் இஸ் ஜஸ்டிஸ் தான். ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஈக்குவாலிட்டி தான். அப்ப இந்த மாதிரி கேஸ் எப்பயாச்சும் வரும்போது ஜட்ஜ் என்ன யோசிப்பாங்க? எப்போதுமே இந்த கேஸ்ல நியாயம் வழங்குறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது லூப் ஹோல் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதான் பண்ணுவாங்க சேர்க்கிறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பார்த்தோம்ல, செக்ஷன் 2(2) பார்த்தோமா? இதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 2(1). இந்த செக்ஷன் தான் முக்கியமான செக்ஷன். என்ன ரீசன்? யாரெல்லாம் ஹிந்துஸ்னு டிஃபைன் பண்ணுது. ஸோ செக்ஷன் 2(1) சிம்பிளா சொல்லிடுச்சு, ஹிந்துஸ்னு இவங்களை ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஸோ இப்படி வச்சுக்கலாம், யாரெல்லாம் முஸ்லிம்ஸ் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்டின்ஸ் இல்லையோ, யாரெல்லாம் பார்சிஸ் இல்லையோ, யாரெல்லாம் ஜூஸ் இல்லையோ, இவங்களை தவிர்த்துட்டு எல்லாருமே ஹிந்துஸ். இவங்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருக்குமே ஹிந்து சக்சஷன் ஆக்ட் will be covered. பாயிண்ட் புரியுதுல? அப்ப லைட்டா எப்படி இருக்கு? லூப் ஹோல் இருக்கு தானே. அடுத்த செக்ஷன்ல செக்ஷன் 2(2)ல தெளிவா ட்ரைபல்ஸ்க்கு கிடையாது பாயிண்ட் இருக்கு, அது ஓகே. பட் கேஸ் பை கேஸ் வரும்போது அந்த உமனுக்கு, இந்த ட்ரைபல் உமனுக்கு ரைட்ஸ் வாங்கி தரதுக்காக மோஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் செக்ஷன் 2(1) பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உமன் கேட்கறாங்க, எனக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வேணும் கேட்கறாங்க, நீங்க யாரு? ட்ரைபல்ஸ். சரி, ஓகே. செக்ஷன் 2(1) படி பார்த்தனா நீங்க முஸ்லீமும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது, பார்சி, ஜூ அந்த எக்ஸ்க்ளூடிவ் லிஸ்ட்ல வரல. அப்ப உங்களையும் ஹிந்துவா கன்சிடர் பண்ணலாம். சோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உண்டு, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் உண்டு. என்ன பண்ணுவாங்க? கேஸை முடிச்சிருவாங்க. சிம்பிள். லாஜிக் புரியுதா? செக்ஷன் 2(1) என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஆக்ட் எல்லாருக்குமே அப்ளை ஆகும், யாருக்கு மட்டும் அப்ளை ஆகாது? முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், பார்சி, ஜூஸ். அப்ப நீங்க வந்து இந்த 4 லிஸ்ட்ல வரல, அப்ப உங்களுக்கும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். சோ நீங்களும் ஹிந்து தான், என்ன பண்ணிக்கங்க? ரைட்ஸ் வாங்கிக்கங்க. இந்த லூப் கூட பயன்படுத்துவோம். என்ன செக்ஷன் பார்க்கல ஜட்ஜஸ்? செக்ஷன் 2(2) பார்க்கல. ட்ரைபல்ஸ்க்கு இந்த ஆக்ட் பொருந்தாதுன்ற பாயிண்டை எடுத்துக்காம, செக்ஷன் 2(2) எடுத்துக்காம அந்த கேஸை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, ரைட்ஸ் வாங்கி தரதுக்காக செக்ஷன் 2(1) பயன்படுத்திப்பாங்க. இது புரிஞ்சுல? பட் இதுலயுமே பிலாசபிக்கலா தப்பு இருக்கு. ஈவன் அந்த கேஸ்ல ஏதோ ஒரு செக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ட்ரைபல் உமனுக்கு ரைட்ஸ் கிடைச்சது உண்மைதான். பட் இந்த உமனுக்கு இந்த கேஸ்ல இந்த ரைட்ஸ் கிடைச்சது மெயின் பர்பஸ் என்னன்னா, மெயின் ரீசன் என்ன, இந்த செக்ஷன் படி இந்த கேர்ள் வந்து ஹிந்து, நீ ஹிந்துவா இருக்கிறதுனால உனக்கு ரைட்ஸ் உண்டு. அப்படி பார்க்கலாம்ல. பாயிண்ட் புரிஞ்சுல? அந்த ட்ரைபல் கேர்ளுக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் தரல, அவங்க ட்ரைபலா இருக்கிறதால உண்மை தரல. சரி, இது செக்ஷன் இருக்கு, இந்த செக்ஷன்ல நீங்க வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, உங்களையும் ஹிந்துவா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் உங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிறேன், ரைட்ஸ் வாங்கிக்கங்க. அதனால அர்த்தம், நீங்க முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, பார்சி, ஜூஸ் கிடையாதுனால உங்களை இதுக்குள்ள என்னால காட்ட முடியும், உங்களை ஹிந்துன்னு காட்ட முடியும், ரைட்ஸ் வாங்கிக்கங்க. ஸோ கேஸ் பை கேஸ் இந்த ஆங்கிள் ஃபாலோ பண்றது. ஸோ வாட் இஸ் தி ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ? எனக்கு இந்த கேஸ்ல ரைட்ஸ் கிடைச்சிச்சு, ஓகே. பட் நான் கேர்ளா இருக்கிறதால ரைட்ஸ் கிடைக்கல, நான் ஹிந்துவா மாறினதுனால
இல்ல ஹிந்துவா நீங்க அசம்ஷன் பண்ணி எனக்கு இந்த ரைட்ஸ் தரீங்க. இதுக்கு பேர் என்ன? ட்ரைபலா இருந்த என்ன லீகலா ஹிந்துவா அசியூம் பண்ணி ரைட்ஸ் தரீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிந்துவைசேஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிந்துவைசேஷன். நீ ஹிந்துவா மாறினா நான் உனக்கு ஹிந்துவா காமிச்சனா உனக்கு ரைட்ஸ் உண்டு. ட்ரைபல் ஆங்கில பார்த்தனா உனக்கு கிடையாது. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் எதை பார்க்குது? கல்ச்சரை பார்க்குது தவிர ஆக்டை பார்க்கறதே தவிர இண்டிவிஜுவல் உமன் ரைட்ஸை பார்க்கல, உமன் டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணல. இப்போ இந்த இஷ்யூ கோர்ட்டுக்கு மறுபடியும் போதுனா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதுனா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்? நீங்க கேர்ளா இருக்கீங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஹிந்து, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ட்ரைபல், ஒரு கேர்ளுக்கு இந்தியாவில் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் உண்டு என்ன சொல்லணும்? பட் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? செக்ஷன் 2 கிளாஸ் 1ல நீங்க ட்ரைபல் உமனை ஹிந்துவா அசியூம் பண்றீங்க. அதாவது அந்த ட்ரைபல் உமன் ஒரு ஹிந்து தான், ஹிந்து இவங்க அப்படின்னு காமிச்சு ரைட்ஸ் தரீங்க. ஒரு ட்ரைபல் ஜஸ்ட் ஹிந்துவா காமிக்கிறதால மட்டும் ஹிந்துவா மாறிட மாட்டாங்க. அதாவது அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒரு ட்ரைபல் வந்து ஹிந்துவா கன்வெர்ட் ஆனாலும் they are tribals. ஸோ ட்ரைபல்ஸ்க்கு இந்த ஆக்ட் பொருந்தாது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் கிடையாதுன்னு முடிச்சிட்டாங்க. வாட் இஸ் தி பாயிண்ட்? இது வரைக்கும் செக்ஷன் 2 கிளாஸ் 1 பயன்படுத்தி இல்லை ட்ரைபல் உமனும் ட்ரைபல் கிடையாது, ஹிந்து தான், ஹிந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஹிந்து ஃபெஸ்டிவல், ஹிந்து லைஃப் அப்படின்னு எக்ஸெப்ஷன் பயன்படுத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. நீ ஹிந்து கல்ச்சரே ஃபாலோ பண்ணாலும் இவர ட்ரைபுக்கு செக்ஷன் 2 கிளாஸ் 2ல இன்க்ளூஷன் கிடையாது, யூ ஆர் நாட் எலிஜிபிள். அப்ப என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட் இந்த ஆக்டை மாத்தலாம்ல. அதான சொல்யூஷன். செக்ஷன் 2 கிளாஸ் 2 மாத்தலாம்ல. என்ன மாத்தலாம்? ஈவன் ட்ரைபல் உமன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உண்டு மாத்தலாம்ல. இது சொல்யூஷன். பட் இதோட இன்னொன்னு இருக்கு. மிசோரம் மாடல். மிசோரம் என்ன பண்ணாங்கன்னா, மிசோரம்ல இருக்கிறது ட்ரைபல்ஸ் தான். ட்ரைபல்ஸ் தன்னோட டெய்லி லைஃப் இருக்குல்ல, கஸ்டம்ஸ், அது எல்லாத்தையுமே ரூல் புக்கா எழுதிட்டாங்க. கல்ச்சரோட கலந்து இந்த ரூல்ஸை வாய்ஸ் பை வாய்ஸ் பேசின ரூல்ஸை ஒரு புக் மாதிரி எழுதிட்டாங்க, லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த லீகலைஸ் பண்ணி எழுதும்போது சில முக்கியமான லைன்ஸை அப்டேட் பண்றாங்க. அப்டேட் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு ரைட்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். எல்லா ட்ரைபல்ஸோட கஸ்டம் நார்ம்ஸ் என்ன பண்ணலாம்? லீகலைஸ் பண்ணலாம், எழுதலாம், கோடிஃபை பண்ணலாம். கோடிஃபை பண்ணும்போது சில முக்கியமான ரைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸெப்ஷனா. ஸோ இதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் ரீதிங்கிங் ட்ரைபல் உமன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட். ஸோ ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம், பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால ஷார்ட்டா முடிச்சுட்டு. பட் கோர் பாயிண்ட் சொல்லிட்டு நீ நான் வச்சுக்க வேண்டியது, ஹிந்து ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல செக்ஷன் 2 கிளாஸ் 2 ட்ரைபல்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. பட் 2 கிளாஸ் 1ல ஒரு லூப் கோல் இருக்கு. சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் அவாய்ட் பண்ணது தவிர மற்ற எல்லாரும் ஹிந்துன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்றாங்க? ட்ரைபல் உமன் நாங்கள் ட்ரைபல்ஸ்ல இருந்து ஹிந்துவா கன்வெர்ட் ஆகிட்டு பயன்படுத்துறாங்க. நீ கன்வெர்ட்டே ஆனாலும் யூ ஆர் ட்ரைபல். ஸோ செக்ஷன் 2 கிளாஸ் 2 படி யூ ஆர் நாட் எலிஜிபிள். இதை சரி பண்றதுக்கு பார்லிமெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஆக்டை மாற்றணும். இல்லைன்னா கோடிஃபை பண்ணிட்டு அந்த கோடிஃபிகேஷன்ல எக்ஸ்ட்ரா அப்டேட் போட்டு ரைட்ஸ் கொடுக்கணும். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பயங்கர வீக் ஆயிடுவாங்க. அண்ட் திடீர்னு ப்ளீடிங் வரும். அண்ட் லோவர் அப்டமன்ல வயிற்றோட கீழ் பகுதியில தொடர்ந்து பெயினா இருக்கும், கான்ஸ்டன்ட் பெயின். ஸோ இந்த இன்சிடென்ட் இப்போ ரீசென்ட்லி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய பேருக்கு இப்படி வருது பெண்களுக்கு. பட் ஃபேமிலி என்ன யோசிக்கும்? வழக்கம் போல இல்ல இது ஏஜ் ப்ராப்ளம், இது நார்மல் தான். பட் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா தான் தெரியுது செர்விக்கல் கேன்சர். உங்களுக்கே தெரியும்ல, ஒரு இந்தியாவில் வாடுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ லோவர் கிளாஸ் ஃபேமிலியோ கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் என்ன ஆகும்? அந்த காஸ்ட் லெவல் ஃபேமிலியோட எக்கானமி எப்படி இம்பாக்ட் பண்ணும்? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன? எந்த ஒரு நோயும் ஒருத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இந்தியாவில் அதிகமாக வர கேன்சர், பெண்களுக்கு அதிகமாக வர கேன்சர்ல செகண்ட் இடத்துல இருக்கிறது செர்விக்கல் கேன்சர். இந்த பேர்லயே போட்டிருக்கல எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரியும் தான், அந்த நேம்ல இருக்குல்ல செர்விக்ஸ். யூட்ரஸ் தெரியும்ல, அந்த கர்ப்பப்பை. அந்த யூட்ரஸ்ல இருந்து அடுத்த பகுதி கீழே இருக்கிறது என்னது? வேஜினா. ஸோ யூட்ரஸையும் வேஜினாவும் கனெக்ட் பண்ற ஒரு லைன் வரும், தட் இஸ் கால்ட் செர்விக்ஸ். ஒருவேளை இமேஜினேஷன் பண்ண முடியலனா இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் பாருங்களேன், என்ன சூப்பரா புரியும். இது யூட்ரஸ், இது வேஜினா. இந்த கனெக்ட் பண்ற பகுதி இருக்குல்ல, திஸ் இஸ் செர்விக்ஸ். இங்க தான் கேன்சர் செல் உருவாகுது. இப்போ அடுத்த கொஸ்டின், அந்த பார்ட்ல ஏன் கேன்சர் வருது? வாட் இஸ் தி ரீசன்? யூசுவலாவே இந்த செர்விக்ஸ் ரீஜன்ல செல் உருவாகும், செர்விக்கல் செல். யூசுவல் ப்ராசஸ். அந்த செல் ஆகும் ஜஸ்ட் லைக் க்ரோ ஆகும். க்ரோ ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிட்டு அகைன் ஃப்ரெஷ்ஷாக நியூ செல் உருவாகும். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ ஒரு செல் உருவாகி நல்லா க்ரோ ஆகிட்டு இறந்து போயிட்டு அகைன் அடுத்த செல் ரீப்ளேஸ் பண்ணுறது நார்மல் ப்ராசஸ், நேச்சுரல் ப்ராசஸ். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த செல் இருக்குல்ல, அந்த சர்விக்ஸில் உருவாகிற செல் க்ரோ ஆகும்போது அப்நார்மல் சைஸில் ரொம்ப பெருசாகிடும். வழக்கமாக உருவாகிற சைஸை விட ரொம்ப பெருசாக என்ன ஆகிடும்? வீங்கிடும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். பட் வீங்கின உடனே இந்த செல்லோட க்ரோத் அப்நார்மல் ஆன உடனே கேன்சர் வராது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். 10 years, 15 years, 20 years. அப்போது ஒரு செல்லு அப்நார்மலாக க்ரோ ஆகி இம்பாக்ட் ஆகிறதுக்கு 15 to 20 years ஆகுதுன்னா, அது ஃபுல்லாக க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம்? அந்த செல்லை அப்நார்மலாக மாறதுக்கு முன்னாடியே அடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு கேன்சருக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிவென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். 20 years ஆயிடுச்சா, 25, 30, எவ்ரி 5 years நீங்க போயிட்டு ஸ்கிரீனிங் பண்ணிருக்கணும், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அது என்ன டெஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கிரீனிங், யூஷுவல் ப்ராசஸ். இன்னொன்று வழக்கம் போல வேக்சினேஷன். சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 10 வயசு, 12 வயசு, 14 வயசு இருக்கும்போதே அந்த கேன்சரை உருவாக்குற வைரஸ் என்ன வைரஸோ அந்த வைரஸ் அடிக்கிறதுக்கான ஒரு வேக்சினை இப்பயே போட்டுடலாம். அப்ப என்ன ஆகும்? அந்த வைரஸ் எப்போ வருதோ வரும்போது என்ன ஆயிடும்? உடம்பு ஆல்ரெடி வேக்சின் இருக்கு, அதுக்கு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி சாவடிச்சிடும். ஸோ லாஜிக் புரிஞ்சுல, ரொம்ப சிம்பிள் தானே. வாட் இஸ் தி டேக் அவே? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் cervical cancer is caused by, mostly caused by virus. என்ன வைரஸ்?
HPV வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். எஸ்பெஷலி இந்த HPVல டைப் 16, டைப் 18 தான் முக்காவாசி கேன்சர் காரணம். 80% ஆஃப் cervical cancer in India is because of HPV டைப் 16, டைப் 18. இந்த டேட்டா முக்கியம். வருஷம் 80,000 பெண்களுக்கு cervical கேன்சர் வருது. அதுல பாதிக்கு பாதி பேர் 42,000 பேர் இறந்து போயிரு. அப்ப இந்த வைரஸ் கண்டிப்பா 2 பேர்ல ஒரு ஆளை கொலை பண்ணிடுது. பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கேன்சரை ஆல்மோஸ்ட் வராம பிரிவென்ட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு வேக்சினால. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வைரஸ் பார்த்தோம்ல, அந்த வைரஸ் ஒரு கேர்ளோட உடம்புக்குள்ள சர்வீஸ்க்குள்ள போறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். 20+ ஏஜ் ஆகலாம். அப்ப சின்ன ஏஜ்ல இந்த வேக்சின் போட்டுட்டா அந்த வைரஸ் எப்போ உள்ள வருதோ, அந்த வைரஸ் எப்போ வருதோ அது வரும்போது ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அதை என்ன பண்ண முடியும், சாகடிச்சிட முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு வேக்சினை சீக்கிரமா போடுறது வழியாக இந்தியாவில் உருவாகிற மிகப்பெரிய கேன்சரை தடுக்க முடியும். ஸோ வாட் இஸ் தி கவர்மெண்ட் பிளான்? நேஷனல் லெவலில் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த கேர்ள்ஸ்க்குலாம் HPV வேக்சின் போட்டுருணும்? 14 வயசு இருக்கோ மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸுக்கு HPV வேக்சின் நேஷனல் வைடு போட்டுருணும். என்ன ரீசன்? 14 வயசுலலாம் மேக்ஸிமம் வைரஸ் பார்த்தோம்ல, பேப்பிலோமா வைரஸ், அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆக மாட்டாங்க. ஸோ வைரஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்தியாவில் இந்த வைரஸ் தடுக்கிறதுக்கு எந்த வேக்சினை பயன்படுத்துறோம்? HPV வேக்சின் நிறைய வேக்சின் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண போற வேக்சின் கார்டாசில், குவாட்ரிவேலண்ட் HPV வேக்சின். 4 முக்கியமான டைப்பை வராம தடுக்கும் வேக்சின். டைப் 16, டைப் 18, டைப் 6 and 11. ஸோ ஜஸ்ட் ஒரு டோஸ் போட்டால் போதும், லாங் டேர்ம்ல மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். பட் ஒன்ஸ் அகைன் இந்த பேசிக்ஸை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஹியூமன் பேப்பிலோமான்னு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் உமனுக்கு வருது, செர்விக்ஸ்ல வருது. பட் உடனே நமக்கு சிம்டம் தெரியாது. 40 ஏஜ் ஆகலாம். ஸோ அடிக்கடி என்ன பண்ணுங்க, ஸ்கிரீனிங் பண்ணுங்க. இல்ல வராம தடுக்கிறதுக்கு சின்ன வயசுலேயே வேக்சின் போட்டுருங்க. அந்த வேக்சினேஷனுக்கு கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சிம்பிள் இல்ல. பட் இன்னும் சில பேசிக்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வழக்கமா க்ரோ ஆயிட்டு இறந்து போக வேண்டிய செல் ஆகுது, அப்நார்மலா பெருசாகுது. அந்த கண்டிஷன் இஸ் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். கரெக்டா? அப்போ ஒரு செல் வந்து அப்நார்மலா க்ரோ ஆகுதுனாலே அந்த செல்லுக்குள்ள ஏதோ ஒரு வைரஸ் பூந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வைரஸ் தான் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அடுத்த பாயிண்ட், இந்த வைரஸ் அங்க ஏன் வருது, எப்படி வந்துச்சு? மோஸ்ட் ரீசன் இஸ் செக்ஷுவல் கான்டாக்ட். ஆக்சுவலா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்க்கு அப்புறம் ஒருவேளை ஒரு உமனுக்கு, ஒரு கேர்ளுக்கு அந்த சர்விக்ஸ்ல HPV வைரஸ் உள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னோட பாடி அந்த வைரஸை ஃபைட் பண்ணி கிளியர் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிடும். பட் சில கேசஸ்ல அந்த வைரஸை சாகடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அதே இடத்துல தங்கிட்டு இருக்குமா, சர்விக்ஸ் இல்லையே ஸ்டே பண்ணிட்டே இருக்கும். ஸ்டே பண்ண இந்த செல்லுக்குள்ள போகும், இந்த செல்ல பெருசாகும். வெரி ஸ்லோ லாங் ப்ராசஸ். அப்போ ப்ரிவென்ஷன் பண்றதுல லிஸ்ட் பார்த்தோம்ல, ஸ்கிரீனிங் பண்றது, வேக்சின் போடுறது, அது எல்லாமே பண்ணாலும், ஈவன் வேக்சினேஷன் போட்டாலும் ஃபியூச்சர் இயர்ஸ்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அன்ப்ரொடெக்டடா இருக்கக்கூடாது. என்ன ரீசன்? செக்ஷுவல் கான்டாக்ட் வச்ச உடனே இந்த மாசமோ அடுத்த மாசமோ இல்ல 1 இயர்ல தெரியாது, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரியும். அண்ட் உங்களோட பார்ட்னர் இருக்காருல்ல, உங்க பார்ட்னரோட செக்ஷுவல் லைஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு மேபி மல்டிபிள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்திருக்கலாம். இப்போ மல்டிபிள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண ஒரு பையன் வந்து உங்ககிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்றாருன்னா, the only prevention is you should be protected. பட் மோஸ்ட்லி ஒரு பாயோட ஹிஸ்டரி தெரியாதுல்ல ஒரு கேர்ளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷனாக இருக்குமோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். இது ஒன்று. இப்போ ஸ்மோக்கிங் அதிகமாகிடுச்சுல, ஸ்மோக்கிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன், மேரேஜுக்கு அப்புறம், ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் சில பேர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணாம டேப்லெட் மட்டுமே சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி இந்த கான்ட்ரசெப்டிவ் மெடிசன் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக அந்த ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் சாப்பிட்டாலும் சர்விக்ஸ்ல அந்த வைரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை ஒருவேளை உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், STD இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்பயும் HPV வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் HPV சர்விக்ஸ்ல இருக்குன்ற சிம்டம் உங்களுக்கு உடனடியாக தெரியாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஒருவேளை உங்களுக்கு HPV வந்துருச்சு, ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 30 இயர்ஸ்ல 40 இயர்ஸ்ல 45 இயர்ஸ்ல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரலாம்? வேஜினல் டிஸ்சார்ஜ், பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங், அந்த பெல்லி பகுதி இருக்குல்ல அங்கே வலி அதிகமாக இருக்கும். முக்கியமாக இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெயின் இருக்கும். இன்னொரு முக்கியமானது, டக்குனு வெயிட் லாஸ் ஆகும். மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட ப்ளீடிங் வரும். இதெல்லாம் சிம்டம்ஸ். பட் நம்மளால எல்லா சிம்டம்ஸையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எல்லா ப்ளீடிங்கும் கேன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்லி பாயிண்ட் இஸ் 25 ஏஜ், 30 ஏஜ், 35 ஏஜ், எவ்ரி 5 இயர்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணணும். ஈவன் வேக்சின் போட்டிருந்தாலும், வேக்சின் நல்ல எஃபெக்டிவா 80% எஃபெக்டிவா இருந்தாலும் ஸ்கிரீனிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ 2 முக்கியமான ஸ்கிரீனிங் டெஸ்ட் உள்ளது. பாப்பானி, PAPANICOLAU, பாப்பானிகுலா டெஸ்ட். சிம்பிள் நம்ம டெக்னிக்கலா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஸ்ட், பேப் ஸ்மியர் டெஸ்ட். இது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது டெஸ்ட் இருக்கு, HPV DNA டெஸ்ட், இல்லனா HPV ஸ்கிரீனிங் டெஸ்ட். டிஃபரன்ஸ் புரியுதா? பேப் ஸ்மியர்ன்றது என்ன பண்ணும்? சர்விக்ஸ்ல இருக்கிற செல்ல ஏதாவது ஒரு செல் வந்து வழக்கமான growth-ஐ விட டிஃப்ரெண்டா இருக்கா, செல்லோட சேஞ்சை பார்க்க ட்ரை பண்ணும். பார்த்த உடனே ஆமா செல்லு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அப்நார்மலாக தெரிஞ்ச உடனே ஓகே அந்த அப்நார்மலுக்கான ரீசன் அதுக்குள்ள இருக்கிறது வைரஸ் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த டெஸ்ட் HPV இருக்கா, HPV ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஒருவேளை அப்நார்மலா இருக்கலாம், HPV இல்லாமல் இருக்கலாம். ஸோ 2 டெஸ்ட். அப்போ எடுத்தோடனே பண்ண வேண்டியது டெஸ்ட், பேப் ஸ்மியர் டெஸ்ட். 21 வயசு ஆயிடுச்சுனாலே அந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 30 வயசு ஆயிடுச்சுனாலே 2 டெஸ்ட் சேர்த்து பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் ஒரு சைட் பேரலா, பட் உலகம் முழுக்க மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது வேக்சினேஷன். 9 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கும்போது வேக்சினேஷன் உலகம் முழுக்க போடுறாங்க. ஈவன் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, 45 வயசுக்குள்ள இருக்கும் போதே அந்த பார்த்தோம்ல கவர்மெண்ட் போடுறது 14 இயர்ஸ் ஏஜ்ல, பட் ஆல்சோ
45 ஏஜுக்குள்ள அந்த வேக்சின் போடுறதும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பாய்ஸ் கூட போடலாம்னு சொல்றாங்க. என்ன ரீசன்? பினைல் கேன்சர் வரலாம், த்ரோட் கேன்சர் வரலாம், ஆனல் கேன்சர் வரலாம். ஸோ இந்த வேக்சின் இதை தடுக்கும் சொல்றாங்க. ஸோ ஹெல்த்தி ஹேபிட்ஸா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற 4-5 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. பட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றுறது. ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மோக்கிங்கை குறைக்கணும். டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். டாக்டர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் டாப் 5ல டயட் வந்துருக்கு. ஸோ ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும். டயட் பேலன்ஸ்டாக இருக்கணும். சேஃப் செக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். டெஸ்ட்டில் இருக்கிறோம்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் சீக்கிரமாகவே இயர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணிருக்கலாம்? கியூர் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும்ல, அந்த செல்லை அழிக்கணும், அவ்வளோதான். அந்த செல்லுக்குள்ள மட்டும் தான் வைரஸ் இருக்க தவிர உடம்பு ஃபுல்லாக இல்லை. அந்த செல்லை அழிச்சிட்டா எடுத்துட்டா வைரஸ் போயிடும். ஸோ ரேடியேஷன் தெரப்பி வச்சுக்கலாம், இல்லைனா கீமோதெரப்பி. ஸோ தீஸ் ட்ரீட்மெண்ட் வில் கில் த கேன்சர் செல்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் இந்த கேன்சருக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இது எல்லாமே இருந்தும் இந்தியன் உமனுக்கு கேன்சரே அதிகமாக வருது. இன்னும் சொல்ல போனா இருக்கிற கேன்சர்லயே ஈஸியா குணப்படுத்தக்கூடிய கேன்சர் வந்து HPV. பட் அந்த கேன்சர் தான் டாப் 3 ரேங்க்ல இருக்கு. என்ன ரீசன்? ப்ரீஜுடைஸ். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கரா இல்ல சிவில் சர்வெண்டா நீங்க எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் தான். வி ஹேவ் எவ்ரிதிங். என்ன கிடையாது? அவேர்னஸ் கிடையாது. விச் மீன்ஸ் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் அதிகமாக ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்க போக மாட்டாங்க. மேபி என்னோட ஹெல்த் வந்து நார்மலா தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணலாம். இல்லை ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்க போறது கூச்சப்படலாம். ஸோ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துட்டா கேன்சர்ல தப்பிக்க முடியும். பட் ஸ்கிரீனிங்க்கு வர வைக்கிறது தான் டஃபஸ்ட். அந்த கோர் இஷ்யூ புரியுது இல்ல? ஒருவேளை புரியலன்னா இந்த டேட்டா பாருங்க. சர்விக்கல் கேன்சர் வந்த பெண்கள் இல்ல வெறும் 1.2% மட்டும் தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உமனுக்கு அதிகமாக வருது. பிரஸ்ட் கேன்சர் 0.6% உமன் வேர் ஸ்கிரீன்ட் ஃபார் டெஸ்ட். ஓரல் கேன்சர் 0.7%. ஆச்சுக்கு புரியுதா? ஒரு 100 பேருக்கு கேன்சர் வருதுன்னா, பெண்கள்ல கேன்சர் வருதுன்னா அதில் ஜஸ்ட் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் ஸ்கிரீனிங் பண்ணி ஆமா கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்சம் 99 பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கேன்சரை ஸ்கிரீன் பண்ணி கண்டுபிடிக்கல. இப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல எவ்வளவு பேக்வர்டா இருக்குன்னு யோசிக்க முடியல. நியர்லி யாருமே டெஸ்ட் பண்ண வரது கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் சிட்டிசனா இல்ல சிவில் சர்வெண்டா வரும்போது இந்த ஸ்கிரீனிங்க்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும். ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாதி பேர். ரஷ்யாவில் 90%, 93%, பிரேசில்ல 58%, சவுத் ஆப்பிரிக்காவில் 52%. ஸோ பாதி பெண்கள் இல்லை ரஷ்யாவில் முக்கால்வாசி பெண்கள் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பட் இந்தியாவோட பர்சன்டேஜ் என்ன? 1%, 2%. அண்ட் அதுலேயுமே கொஞ்சம் டாப்ல இருக்கிறது தமிழ்நாட்டு பெண்களில் அட்லீஸ்ட் ஒரு 7% ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதுவும் 7% ரொம்ப கம்மி தான். பட் WHO என்ன சொல்லுது? ஃபியூச்சர்ல பெண்களுக்கு கேன்சரே வரக்கூடாதுன்னா, இந்த HPV கேன்சர் வரக்கூடாதுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஸ்கிரீனிங். அட்லீஸ்ட் உங்க நாட்டில் இருக்கிற பெண்கள்ல 70% பெண்களை ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துடணும். யோசிக்க முடியாது? நீங்களே யோசிங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்ல எத்தனை பேர் கேன்சர் ஸ்கிரீன் டெஸ்ட் போயிருக்கோம்? யாருமே இல்லை. தட் இஸ் 0%. பட் WHO சொல்றது 70 உங்க ஊர்ல இருக்கிற உங்க கண்ட்ரியில் இருக்கிற அட்லீஸ்ட் 70% பெண்களுக்காச்சு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துடணும். எங்கேயோ இருக்கிற டார்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நீங்க ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சுல, வேக்சினேஷன் ப்ரோக்ராம் HPVக்கு. வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு பேரலா ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்கணும். அதுலேயே ஒரு நேஷனல் லெவலில் ஒரு விஷயம் வேறு பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த பேப் ஸ்மியர் டெஸ்ட் பார்த்தோம்னா இருக்கா? அதாவது செல்லோட growth பார்ப்பாங்களே, செல்லுக்குள்ள வைரஸ் பார்க்க மாட்டாங்க, செல்லடி பார்ப்பாங்களே, அந்த டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர், பேப் ஸ்மியர் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர். நம்ம செல்லை பற்றி ஸ்கூலில் படிப்போம்ல, என்ன படிப்போம்? சைட்டாலஜி, ஸ்டடி ஆஃப் செல்ஸ். எஸ், செர்விக்கல் சைட்டாலஜி டெஸ்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ நான் சொல்லலை, அகைன் இப்போ ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப வீக்காக இருக்கு. இப்போ உலகம் முழுக்க புவர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? அவேர்னஸ் கம்மியாக தானே இருக்கும். இந்த அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணியாகணும்? WHO is taking some initiatives. Announced November 17, 2025 ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்ட் சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே. சர்விக்கல் கேன்சருக்காகவே ஒரு டேவை அவேர்னஸாக யூஸ் பண்ணணும். என்ன ரீசன்? உலகம் முழுக்க உருவாகுது. ஸோ அதை எலிமினேஷன் பண்ணணும். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற கண்ட்ரீஸ்ல ஒரு 30 ஏஜ்ல 40 ஏஜ்ல ஒரு உமனை பயங்கரமா அஃபெக்ட் பண்ற ஒரு கேன்சர் சர்விக்கல் கேன்சர். இந்த வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டேல ஃபோக்கஸ் பண்ண பாயிண்ட் என்ன? திஸ் கேன்சர் இஸ் நாட் ஒன்லி a disease. This is not only a scientific issue. It is not only a health issue. ஒரு ஃபேமிலியில 40 ஏஜ்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறது யாரு? பெண்கள் தான். ஒர்க் பண்ற டைம் அப்போ அந்த கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்களால ஒர்க் பண்ண போக முடியாது. அந்த ஃபேமிலியே பவர்ல வந்துடும். அப்போ யுவனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG இருக்குல்ல, SDGல நம்பர் 1 என்னது? SDGயோட கோல் 1 என்னது? We have to reduce the poverty. Poverty reduce பண்ணணும்னா cervical cancer reduce பண்ணணும். லிங்க் பண்றாங்க. அடுத்து கோல் நம்பர் 3 என்னது? எல்லாரோட ஹெல்த் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹெல்த்தை குணப்படுத்தணும்னா முதல் ஹெல்த் நீ பார்க்க வேண்டியது cervical cancer. அடுத்து SDG கோல் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும்னா மெடிசன்ல ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல ஈக்குவாலிட்டி உருவாக்கணும். இந்த உலகம் முழுக்க மெடிசன் வேர்ல்ட்ல ஒரு மெடிசனை உருவாக்குறாங்கன்னா, ஒரு மாத்திரை உருவாக்குறாங்கன்னா டெஸ்ட் பண்றோம், ட்ரையல், அதிகமான ஃபண்டிங், அதிகமான ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் எந்த நோய்க்கு வருதுன்னா ஆண்கள் சார்ந்த நோய்க்கு தான் வருதே தவிர பெண்கள் நோய்க்கு வர மாட்டேங்குது. அப்போ சர்விக்கல் கேன்சருக்கு ஃபண்டு தர்றது, குணப்படுத்துறதுன்றது ஒன் ஆஃப் தி ஸ்டெப் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அண்ட் கோல் 10 we have to reduce the inequality. ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற பெண்களை காப்பாற்றினாலே அந்த சொசைட்டி இன்இக்வாலிட்டிலேருந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வேர்ல்டு cervical cancer elimination day November 17 லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன? லிங்கிங் தி cervical cancer with the sustainable development goal. இந்த பாயிண்ட் நான் வச்சு அண்ட் எங்க பேசினாலும் இன்டர்வியூல இல்ல நீங்க எழுத போறீங்க ஒரு மெயின்ஸ் எஸ்ஏல எல்லாத்தையுமே SDG கோல் கூட கண்டுபிடுங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூவை
எக்கனாமிக் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூவை இன்இக்வாலிட்டியோட கனெக்ட் பண்ணுங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியோட கனெக்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டேல இந்த சர்விக்கல் கேன்சரை எலிமினேட் பண்றதுக்கு WHO ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்ட்ராட்டஜி 90 70 90. நம்ம டார்கெட் 3. எல்லா கண்ட்ரீஸ்லயும் போயிட்டு 90% ஸ்கூல் கேர்ள்ஸ் பார்த்தோம்ல 14 இயர்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற குழந்தைகள் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது 90% கேர்ள்ஸ்க்கு அட்லீஸ்ட் 90% கேர்ள்ஸ்க்கு வேக்சினேஷன் போட்டுருணும். அப்ப ஸ்டார்டிங் டைம்ல வேக்சினேஷன் போட்டாச்சுன்னா HP வர்றது குறைஞ்சிரும். இது ஒரு ஸ்டேஜ். கூட பேரலா உங்க நாட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்களே எல்லா பெண்களும், ஸோ உங்க நாட்டு பெண்கள்ல அட்லீஸ்ட் 70% பெண்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துருக்கணும். முக்கியம் யாரு 35 இருந்து 45 இயர்ஸ் கண்டிப்பா ஸ்கிரீனிங் கவரேஜ் பண்ணிடணும். நம்ம லெவல் எங்க இருக்கு 1% இருக்கு. 1% இருந்து 70% தான் ஸ்கிரீனிங்கை மாற்றணும் அப்படின்னா ஒரே வேலை நேஷனல் லெவலில் மிஷின் உருவாக்கணும். பட் நாம யோசிக்க வேண்டியது ஃபேமிலி லெவலில். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற கேர்ள்ஸ்ல 30 ஏஜ்ல இருக்கா 30+ ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க நாம ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இந்த 70% ஸ்கிரீனிங்ல யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ கேன்சர் இருக்கோ அவங்கள 90% குணப்படுத்தணும். முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும், ஸ்கிரீனிங் ஆரம்பிச்சிடணும். ஸ்கிரீனிங்ல ஃபில்டர் பண்ண மக்களை மட்டும் கேன்சர் மக்களை மட்டும் 90% காப்பாற்றும். 90 70 90 ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த 90 70 90 ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா 1 லட்சம் பெண்கள்ல ஜஸ்ட் 4 பேருக்கு மட்டும்தான் கேன்சர் வரும். அந்த அளவுக்கு குறைச்சிட முடியும். ஸோ த சர்விக்கல் கேன்சர் வில் நாட் பிகம் தி பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. அப்போ எந்த கண்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும்? லோ இன்கம் கண்ட்ரிஸ், மிடில் இன்கம் கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கே எப்படி இருக்கும்? வேக்சினேஷன் நிறைய கிடைக்காது, லிமிடெட் வேக்சினேஷன், காசு கொடுத்து வாங்கணும்ல. இந்தியாவில் காசு கொடுத்து வாங்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல வேக்சினேஷன் வாங்க முடியாது. ஸோ லிமிடெட் வேக்சினேஷன் ப்ளஸ் ஸ்கிரீனிங் அசஸுமே எல்லாரும் கிடைக்காது. புவர் ஸ்கிரீனிங் அசஸ். ஸோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ரீசன் 90% கேன்சர் டெத் ஹேப்பன் இன் திஸ் கண்ட்ரீஸ். அப்போ அந்த கண்ட்ரீஸ்ல தான் ஸ்கிரீனிங்கை 35 to 40 அதிகமாக்கணும். ஓகேல, ஆல்மோஸ்ட் புரிஞ்சிச்சுல. பட் இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் அவேர்னஸ் மெசேஜ். நீங்க கேர்ளா இருக்கீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கான்சியஸா புரிஞ்சுக்கணும், இந்த பாயிண்ட்டை பத்தி பேசணும். சரி, ரொம்ப ரேண்டமா சொல்றேன். ஓகேவா? இவங்க மென் உமன் 2 பேருமே டாக்டர் கிட்ட போறாங்க. இந்த ஆண் சொல்றாரு எனக்கு செஸ்ட் பெயின், ஃபேட்டிகா இருக்கு, மூச்சுட முடியல. இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. மேபி ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், ஒரு ஸ்கேன் எடுக்கலாம். அதே சிம்டம்ஸோட பெண்கள் போனா ரொம்ப வேலை செஞ்சீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், பாடி பெயினா இருக்கும், ரெஸ்ட் எடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, சரியாயிடும். பாடி பெயின் டேப்லெட்ஸ். வாட் இஸ் தி பாயிண்ட்? மெடிசன் இஸ் நாட் நியூட்ரல். இட் இஸ் ஷேப்டு பை அசம்ஷன்ஸ், ஜெண்டர் பேஸ்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ரிசர்ச் பையஸ். லாஜிக் புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். நீங்க ஒரு கேர்ளா இருக்கீங்கன்னா நீ டாக்டர்கிட்ட போகும்போது ரொம்ப கான்ஷியஸா நிறைய கேள்விகள் கேட்கணும். உங்களோட பிரச்சனையை சாதாரண பிரச்சனையை கூட எக்ஸ்ட்ரீமா சொல்லணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லும்போது தான் அவங்க அடுத்த ஸ்டெப்க்கு முன்னேறுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பொலிட்டிக்கலா வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரிசர்ச் பையஸ். எக்ஸாம் சொல்றேன். இப்போ மோஸ்ட்லி சைக்காட்ரிக் பேஷன்ஸ் மோஸ்ட்லி 60% உமன், 40% மென். இது பேசிக் ஃபேக்ட். ஒரு சைக்காட்ரிக் சம்பந்தப்பட்ட நோய் வருதுன்னா உலகம் முழுக்க 60% வரது யாருக்கு? பெண்களுக்கு. 40% தான் ஆண்களுக்கு. இதை குணப்படுத்துறதுக்கு மெடிசன் செய்வாங்கல்ல, மெடிசன்ஸ் உருவாக்கின மெடிசன்ஸை வந்து யாரோட ஆங்கிள் தரணும்? பாயிண்ட் புரியுதா? அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு? பெண்கள் தானே. இந்த டேப்லெட் சாப்பிட்டா பெண்களுக்கு சரியாகுதா? அதனால ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ ட்ரையல் பண்ணும்போது 40% ஃபார் உமன், 60% ஃபார் மென். நீங்க புரிஞ்சா? அந்த மெடிசன்ஸை கொடுத்து பார்ப்பாங்களே, சிம்டம் நோட் பண்ணுவாங்களே. இப்போ அதிகமாக ட்ரையலுக்கு கூப்பிடுற பேஷண்ட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது இதில் 60% ஆண்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மெடிசன் வந்து ஆண்களுக்கு சூஸ் ஆகுமா? ஆண்களோட சிம்டம்ஸ் என்ன அதை நோட் பண்றாங்க. ஒருவேளை இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் புரியலனா இந்த டேட்டா பாருங்க. இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், IBDன்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் மோஸ்ட்லி காமன் ஃபார் உமன். உலகம் முழுக்க பெண்களுக்கு இந்த IBD வருது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க எவ்வளோ காசு அலோகேட் பண்ணுறாங்க? வாட் இஸ் தி ஃபண்ட் ஃபார் திஸ் டிசீஸ்? எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க? $203 மில்லியன். அப்படி ஆப்போசிட்டா HIV எய்ட்ஸ் அதிகம் வர்றது ஆண்களுக்கு. இதுக்கு ஃபண்டிங் வந்து 3294 மில்லியன். 200 எங்க இருக்கு, 3000 எங்க இருக்கு? பேசிக்கா இதை சொல்றேன். ஸோ ஃபண்டிங்லேயே ஒரு பயஸ் இருக்கு. ரிசர்ச் பண்ணும்போது எந்த நோய்க்கு ஃபோக்கஸ் பண்ணுன்ற பயஸ் இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பேசிக்கா சொல்றேன். மேல் ஃபீமேல் டாக்டர் பார்க்க வராரு. இவருக்கு அப்டாமினல் பெயின் இருக்கு, ப்ளோட்டிங் இருக்கு சொல்லியாச்சு. டாக்டர் உடனே என்ன பண்ணுவாருன்னா மேபி உங்களுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கேன் எடுத்துடலாம். ஸ்கேன் எடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. சரியா 4 மாசத்துல இருந்து 5 மாசத்துல சரி பண்ணிடலாம், சரி ஆயிடும். இப்போ அதே சிம்டம்ஸோட உமன் போறாங்க டாக்டர் கிட்ட. சேம் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின், ப்ளோட்டிங் சொல்றாங்க வச்சுக்கலாம். மேபி இது மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஹார்மோனல் இஷ்யூவா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு பெயின் கில்லர், ஆன்டாசிட்ஸ், ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்னு அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்டு சரியாகாது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்தா கேஸ்ட்ரோ டிசீஸ் இருக்கும். அப்புறம் அது மெடிசன் கொடுப்பாங்க. அது சரியாகிறதுக்கு 6 மாசம் ஆகும். ஒரே நோயை ஆண்களை குணப்படுத்துறதுக்கு 6 மாசம். அதே நோய் பெண்களுக்கு வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுது. ஸோ ட்ரீட்மெண்ட்டே கேப்பா இருக்கிற இந்த காலத்துல இந்த பையஸ் மெடிக்கல் ரிசர்ச் டைம்ல ஒரு உமன் வந்து மெடிக்கலி செம ஆக்டிவா கான்சியஸா இருக்கணும். திஸ் இஸ் தி பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் அகைன்
வாட் இஸ் பீயிங் ஆக்டிவ்? பெண்களுக்காக கவர்மெண்ட் போடுற முக்கியமான ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் என்னென்ன? அந்த டெஸ்ட்லாம் எடுத்தாச்சா? டாக்டர் கிட்ட எந்த சிம்டம் வேணா போனாலும் டாக்டர் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லுவார்ல, வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லுவார்ல, we have to ask the diagnostic questions. அதாவது எந்த விஷயத்தை ரூல் அவுட் பண்றதுக்கு வெயிட் பண்றோம், பிளட் டெஸ்ட் பண்ணணுமா, ஸ்கேன் ரெக்வயர்டான்றத நாம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதெல்லாம் முக்கியம். யூ ஷுட் டாக்குமெண்ட் யுவர் பர்சனல் மெடிக்கல் file, period history, pain patterns, thyroid reports, sugar level, scanning history, family disease history. இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும் ரெடியா. பிளஸ் ஒரு டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் போறதுக்கு யோசிக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க பெயின் எதுவோ அதுக்கேத்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போங்க. டோன்ட் கோ ஃபார் ஜென்ரல் பிசிஷியன், கைனகாலஜிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ருமட்டாலஜிஸ்ட். ஸோ சிம்டம்க்கு பேஸ் பண்ணி டாக்டர்ஸை சூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் நாட் பயாலஜி, இட் இஸ் சோஷியல் கண்டிஷனிங். சொசைட்டியோட வாய்ஸாக அந்த டாக்டர் பேசுறாரு, கவனமா இருக்கணும்.